ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சேவியர் செய்த காரியங்களில் கோபத்தில் இருந்தார் ரெட்டி. ஆழம் தெரியாம காலை வச்சிட்டு இருக்கிறான். யார்கிட்ட மோதிரம்னு தெரியாம என்கிட்டயே அவன் வேலையை காட்டிட்டு இருக்கான். இறுகிய முகத்துடன் கூறினார் ரெட்டி. சார், அது மட்டும் இல்ல, அவன் இந்த ஊர்ல வித்தது பத்தாதுன்னு அவனோட ஹெர்பல் டீ எல்லாத்தையும் சீஷோர் சிட்டிலையும் விற்கிறதுக்கு நினைக்கிறான். ஏற்கனவே சிட்டியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக அவனோட ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கிறான். இதை கேட்டதுமே ரெட்டிக்கு முகம் இன்னும் இறுகியது. எவ்வளவு தூரம் பறந்தாலும் ஊர்க்குருவியால பருந்தாக முடியாது. என்ன, சிட்டியில போய் அவனோட மூலிகை டீயை விற்க போறானா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. சாதாரண விவசாயி இவனுக்கு எப்படி சிட்டியில் இடம் கிடைக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளோட கம்பெனி ப்ராடக்ட்ஸை விற்கிற எல்லா சின்ன கடையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஓனர்கிட்ட சொல்லி வை. அங்கே லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்கணும். இன்னைக்கு நேற்று வந்த கண்ட டீயெல்லாம் அவங்க விற்கக்கூடாது. அப்படி பண்ணால் ஒட்டுமொத்த ஸ்டாக்ஸையும் நம்ம நிறுத்திடுவோம்னு சொல்லி வை. ஓகே சார், நான் உடனே அவங்க கிட்ட சொல்கிறேன். சிரிப்புடன் கூறிய ஜாக்சன் மனதிலே அந்த பட்டிக்காட்டானுக்கு அதிக திமிர் இருக்கிறது என நினைத்து கொண்டான். உலகத்தில் இருக்கும் எவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் அங்கு லீ குரூப் சேர்ந்த பொருளை பார்க்க முடியும். லீ குரூப் சேர்ந்த ப்ராடக்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை என்றால் வரும் கஸ்டமர்கள் அந்த சூப்பர் மார்க்கெட் அவ்வளவு பெரிய கடை இல்லை என நினைத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு அவர்களின் புகழ் பறந்திருந்தது. இவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயம் அங்கிருப்பவர்கள் யாருமே அந்த ஹெர்பல் டீயை வாங்கிட மாட்டார்கள். அப்படி இருக்க இவர்கள் எப்படி அதனை விற்கப் போகிறார்கள் என பார்க்கலாம் என்ற திமிரில் இருந்தார்கள். அடுத்த நாள் ஊரில் மீண்டும் பச்சைமலை மூலிகை டீ நல்ல புகழை பெற்றிருந்தது. அதிலும் ஹெர்பல் டீ வெறும் ஒரு பாட்டில் 5 ரூபாய்க்கு என விற்கப்படுகிறது என தெரிந்ததும் சுற்றி உள்ள ஊரிலிருந்தும் ஆட்கள் அங்கு வந்து வாங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில தொழில் செய்யும் ஆட்கள் மொத்தமாக பாட்டில்களை 5 ரூபாய்க்கு வாங்கி அதனை 10 ரூபாய்க்கு விற்கிறார்கள். சேவியர், ஒரு கெட்ட விஷயம். சிட்டில எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லயும் நம்மளோட ஹெர்பல் டீயை விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட ஸ்டாஃப் இதை பத்தி விசாரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் லீ குரூப்ஸ் தானே தெரிய வந்திருக்கு. சேவியரிடம் மிகவும் தீவிரமாக கூறிக்கொண்டிருந்தாள் அரோரா. அதில் சேவியர் முகம் இறுகியது. திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனை கொடுக்குறியா ரெட்டி? உன்னை மொத்தமா முடிச்சாதான் அடங்குவோம் போலையே. மனதில் கோபத்துடன் நினைத்தாலும் ஒரு பக்கம் அவனின் வன்மத்தை காட்டி ரெட்டியை தரைமட்டமாக வேண்டாம் என நினைத்தான். இது பிசினஸ், அதனால் இதனை அது வழியிலேயே சென்று அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என முடிவெடுத்தான். அது மட்டுமல்லாமல் ரெட்டியை பின்வாங்க வைக்க அவனிடம் ஏராளமான வழிகள் இருந்தது. லீ குரூப்ஸ் தான் மிகப்பெரிய குரூப்ஸ் என்று நினைத்து கொண்டிருக்கும் அவனின் ஆணவத்தை உடனடியாக அழிக்க வேண்டும் என நினைத்தான். நான் நாளைக்கே சீஷோர் சிட்டிக்கு போகிறேன். நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப வர்ற வரைக்கும் ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்ஷனை பார்த்துக்கோ. சிட்டியில் நம்மளோட ப்ராடக்டை வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. புன்னகையுடன் கூறினான் சேவியர். அரோராவிற்கு சேவியர் எதனால் இவ்வளவு நம்பிக்கையுடன் பேசுகிறான் என புரியவில்லை. சுற்றியிருக்கும் கிராமம் போல் சீஷோர் சிட்டி கிடையாது. அங்கிருப்பவர்கள் 3/4 பேர் மிகப்பெரிய பணக்காரர்கள். அப்படி இருக்கையில் இவன் தனியாக எப்படி இதனை செய்ய முடியும் என யோசித்தான். ஓகே, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சிட்டிக்கு போய் நான் அனுப்பின செயல்ஸ் ஆளுங்களை பாரு. அடுத்த நாள் சேவியர் அவனின் காரை ஓட்டிக்கொண்டு சீஷோர் சிட்டிக்கு சென்றான். அவன் அங்கிருந்து வந்து மொத்தமாய் 2 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்தது. அவனின் நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என யோசித்தான். இந்த 2 மாதத்தில் சேவியரின் வாழ்க்கை தலைகீழாய் மாறியிருந்தது. காதலியால் கழட்டிவிடப்பட்ட சேவியர் லூசரிலிருந்து மிராக்கல் டாக்டராக மாறி இப்பொழுது விவசாயத்திலே லட்சத்தில் சம்பாதிக்கிறார். சீஷோர் சிட்டியிலே இருக்கும் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் பார்க்கிங் ஏரியாவில் அவனின் பென்ட்லி காரை நிப்பாட்டினான். அவன் வந்ததுமே 20 துவக்கத்தில் இருக்கும் ஒரு பெண் அவனிடம் வேகமாய் ஓடி வந்து மூச்சு வாங்கினாள். ஹலோ பாஸ். மூச்சு வாங்க பதட்டத்துடன் அவனை பார்த்து கூறினாள் அந்த பெண். அவள் இன்னும் இங்கு ஒரு பாட்டில் கூட விற்கவில்லை. அதே போல அவளின் முதலாளி நேரடியாக இங்கு வருவான் என்றும் எதிர்பார்க்கவில்லை. இங்க நிலைமை எப்படி இருக்கு? நம்மளோட ஹெர்பல் டீயை வாங்க மாட்டேன்னு மேனேஜர் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறானா? ஆமா, நேத்துல இருந்து நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நேர்ல பார்த்து பேசலான்னு கேட்டா கூட விட மாட்டேங்கிறாங்க. சொல்ல வரத முழுசா கேட்காமலேயே நம்மளுடைய ஹெர்பல் டீயை வாங்க முடியாது அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மேனேஜர் எங்க இருக்கான்? என்ன அவங்கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே பாஸ், என் கூட வாங்க. உடனே அந்த பெண் சேவியரை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் ஆபீஸுக்கு அழைத்து சென்றாள். சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் அந்த பெண்ணை அடையாளம் கண்டு கொண்டார்கள்.
கடந்த 2 நாட்களாக ஹெர்பல் டீயை விற்பதற்காக அவள் முயற்சி செய்கிறாள் என தெரிந்திருந்தவர்கள் அவளை தடுக்கவில்லை. மேனேஜர் ஆபீஸ் ரூமுக்கு வந்ததுமே அவள் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே வழுக்கை தலையுடன் நடுத்தர வயதுடைய ஒருவர் நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அவளை பார்த்ததுமே கோபத்தில் இறந்து விழுக ஆரம்பித்தார். திரும்பவும் நீங்க என்ன பண்ற? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உன்னோட இந்த கேவலமான ஹெர்பல் டீயை என்னோட இடத்துல விற்க மாட்டேன்னு. இந்த குப்பையெல்லாம் தூக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. மேனேஜர், இவர்தான் ஜேவியர் ஜோனஸ், பச்சைமலை மூலிகை ஹெர்பல் டீயோட ஓனர். அந்த மேனேஜர் ஜேவியரை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தார். பார்ப்பதற்கு இளமையாகவும் அதேபோல் அவனின் சாதாரண உடையையும் பார்த்து முகத்தை சுளித்தார். வந்துட்டானுங்க பொடி பயலுகள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு. நீங்கள்லாம் சேர்ந்து அப்படி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்க? ஒரு யூஸும் இருக்காது. உங்கள் ப்ராடக்ட்னால அதை சாப்பிட்ற மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இதில் பிச்சை காசு 5 ரூபாய்க்கு ஒரு ஹெர்பல் டீன்னு பேரில் விற்று அது ரொம்ப எஃபெக்டிவானதுன்னு சொல்கிறேன். அது லீ குரூப்ஸ் மருந்து போல் எஃபெக்டிவாக இருக்குன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? அந்த பாட்டிலோட விலை 500 ரூபா. அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? போலியான ப்ராடக்ட்லாம் நாங்கள் இங்கே வைக்க மாட்டோம், எடுத்துகிட்டு போ. எரிச்சலாக மேனேஜர் கூறிட ஜேவியர் அவர் முன்பு வந்து நின்றான். நீங்கள் தானே இங்கே மேனேஜர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஜேவியர் ஆரம்பிப்பதற்கு முன்பே மேனேஜர் அவனை தடுத்தார். நிறுத்து முதல்ல. உன்னை யார் இங்கே உள்ளே வர சொன்னது? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வீணா போன டீயை தூக்கிட்டு வெளியே போயிரு. ஆனா எங்களோட ஹெர்பல் டீ ரொம்ப மகத்துவமானது. அந்த பெண் பேச வர ஜேவியர் அவளை தடுத்தான். நான் இங்கே ஹெர்பல் டீ விற்கிறத பற்றி பேச வரல. அப்படியா? அப்போ எதுக்காக வந்த இங்கே? கடுப்பாகவே அவனை பார்த்து கேட்டார் மேனேஜர். ஜேவியர் நிதானமாக அந்த ஆபீஸை சுற்றி முற்றி பார்த்தான். ஆமா, இந்த சூப்பர் மார்க்கெட்டோட விலை என்ன இருக்கும்? ஜேவியர் திடீர் என்று இப்படி கேட்டதில் அவனை அதிர்ச்சியாக பார்த்தார். அவன் எதனால் எதற்காக இப்படி கேட்கிறான் என புரியவில்லை. என்ன? எதை பற்றி கேட்குற? எதுக்காக இதோட விலையை பற்றி கேட்குற? இங்கே நாங்கள் நிறைய ப்ராடக்ட் விற்கிறோம். நீ எதை வாங்குறேன்னு தெளிவாக சொன்னாதான் அதோட விலையை பற்றி எங்களால் சொல்ல முடியும். ஜேவியரின் எண்ணம் புரியாமல் மேனேஜர் கூறிட அந்த பெண்ணோ ஜேவியரை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். ஊரில் செய்தது போல் இங்கேயும் செய்ய போகிறானா என திகைத்து நின்றாள். எபிசோட் 182. ஜேவியர் அந்த சூப்பர் மார்க்கெட் பற்றி கேட்க அந்த பெண் வாயை பிளந்து கொண்டு பார்த்தாள். ஊரில் இருக்கும் 5 பார்மசி கடைகளையுமே அவன் வாங்கிவிட்டான். ஆனால் அவை எல்லாமே சிறு சிறு கடைகள்தான். ஆனால் நகரத்திலே இங்கே இருப்பதோ மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட். இவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட் 3 தளங்களை கொண்ட பில்டிங். கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுர அடி கொண்ட பரப்பளவில் இருக்கும். இதனின் விலை நிச்சயமாய் மிகப்பெரியதாய் இருக்கும். மேனேஜர், நான் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற பொருளை பற்றி கேட்கல, சூப்பர் மார்க்கெட்டை தான் கேட்டேன். இதை விற்கிறதா இருந்தால் எவ்வளோ விலைக்கு விற்பீங்க? மிகவும் சாதாரணமாக அவன் கேட்க மேனேஜர் குடித்துக் கொண்டிருந்த டீயை அப்படியே துப்பினார். அவன் தெளிவாக கேட்ட பின்புதான் எதற்காக இப்படி கேட்டான் என்று அவருக்கு புரிந்தது. ஏய், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு. உன்ன மாதிரி நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது வெட்டியாக இருக்கிறதுக்கு. தேவையில்லாமல் இங்கே வந்து என் நேரத்தை வீணாக்காத. இந்த ஊர்லேயே இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே இங்கே தான் வந்து அவங்களோட ப்ராடக்டை விற்பாங்க. ஒட்டுமொத்த சிட்டிலேயே இதுதான் ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இதை போய் நீ வாங்கணும்னு நினைக்கிறியா? என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா? அதீத எரிச்சலுடன் ஜேவியரை பார்த்து கேட்டார் மேனேஜர். அவனின் ஹெர்பல் டீயை விற்க வந்தால் மிகவும் தன்னடக்கமாக அவன் பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாததை பேசுகிறானே என எரிச்சலில் இருந்தார் மேனேஜர். நான் ஒன்றும் விளையாடலை. நிஜமாலுமே உங்களோட சூப்பர் மார்க்கெட்டை வாங்குற எண்ணத்துல தான் கேட்குறேன். இதோட விலை என்னன்னு சொல்லுங்க. அதை என்னால் கொடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அழுத்தமாக கூறியபடியே ஜேவியர் அவனின் பென்ட்லி கார் சாவியை மேஜை மீது வைக்க அதனை பார்த்ததுமே மேனேஜர் முகம் மொத்தமாய் மாறியது. பென்ட்லி கார் கோடிக்கணக்கில் போகும். அந்த அளவிற்குத்தான் சூப்பர் மார்க்கெட்டின் விலையாகவும் இருக்கும். என்னதான் அவன் ஊரிலிருந்து வந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய காரை ஓட்டுகிறான் என்றால் நிச்சயம் அவனிடம் பொறுமையாக பேசிவிட வேண்டும் என்று நினைத்தார். உண்மையிலே உனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டை வாங்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் என் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன். அவரின் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தார். ஹலோ மச்சான், இந்த சூப்பர் மார்க்கெட்டை யாரோ வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அதோட விலை என்னன்னு கேட்குறாங்க. விற்கிற நிலைமையில இருக்கியா? அந்த மேனேஜரின் மச்சான் தான் சூப்பர் மார்க்கெட்டின் ஓனராக இருந்தார். அதனால்தான் இங்கு அவ்வளவு திமிருடன் இருந்தார் மேனேஜர். போனை பேசி முடித்த மேனேஜர் ஜேவியர் பக்கம் திமிருடன் திரும்பினார். ஏய் தம்பி, இந்த சூப்பர் மார்க்கெட்டை நீ நிஜமாலுமே வாங்கணும்னு நினைச்சா நீ இப்பவே ஒட்டுமொத்த காசையும் கொடுக்கணும். அதுதான் எங்களோட பாஸ் சொல்லியிருக்காரு.
இந்த சூப்பர் மார்க்கெட்டோட விலை 50 கோடி. சரி, கான்ட்ராக்டை ரெடி பண்ணுங்க, பணத்தோட மத்தியானம் வந்து பார்க்குறேன். மிகவும் சாதாரணமாக சேவியர் கூறிட அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார் மேனேஜர். என்ன, வாயிலேயே வடை சுடுறியா? சேவியர் அவனின் ஸ்டாஃப் இனியா பக்கம் திரும்பினான். எனக்காக இங்கே இரு, கூடவே இருந்து கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. நான் மத்தியானமாக வந்து இங்கே வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணிவிட்டு பணத்தை கொடுத்துட்றேன். ஓகே ஓகே பாஸ், திகைப்புடன் கூறினாள் இனியா. இந்த சூப்பர் மார்க்கெட்டை 50 கோடிக்கு விற்கிறார்கள். அவ்வளவு பெரிய தொகையை அவள் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. நிஜமாகவே அவளின் பாஸ் இதனை வாங்குவதற்கு சம்மதித்து விட்டானா என்று இருந்தது அவளுக்கு. 500 ரூபாய்க்குள் பொருள் வாங்குவது போல 50 கோடி கொடுத்து இந்த இடத்தை வாங்கும் அளவிற்கு அவ்வளவு பெரிய பணக்காரனா என ஆச்சரியமாக பார்த்தாள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சேவியர் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்ததும் வருத்தத்துடன் இருந்தார். சூப்பர் மார்க்கெட்டின் விலை 50 கோடி. இந்த நிமிடம் அவனிடம் அவ்வளவு பெரிய தொகை இல்லை. உடனடியாக அதனை சம்பாதிக்கும் வழியை யோசித்தான். இந்த சூப்பர் மார்க்கெட்டை வாங்க வேண்டும் என்று நினைத்து அதனை பற்றி கேட்டான். பச்சைமலை ஹெர்பல் டீ சிட்டியில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விட்டால்தான் அதற்கு பெயர் கிடைக்கும். அதிவேகத்தில் அவனுக்கு அவ்வளவு பெரிய தொகை கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் மரகத கல்லில் ஆடும் சூதாட்டத்தில் தான் அவனுக்கு கிடைக்கும் என முடிவெடுத்தான். மற்றவர்களுக்கு தான் அதிர்ஷ்ட கல்லில் சூதாட்டம் ஆடுவது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் சேவியருக்கு அது கைவந்த கலை. ஒரு நல்ல மரகதம் கிடைச்சா அது 2 கோடிக்கு போகும். அப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய மரகத கல் வேணுமே. மனதிலே தீவிரமாக யோசித்துக் கொண்டு வெளியே வந்தான் சேவியர். அவ்வளவு எளிதாக ஒரு மரகத கல் கூட கிடைக்கவில்லை. அப்படி இருக்கையில் இவன் ஏகப்பட்ட மரகத கல்லை எதிர்பார்க்க அது நடக்குமா என்பது ஆச்சரியமாக இருந்தது. சேவியர் உடனே அகரனுக்கு போன் செய்தான். அகரன் இந்த நகரத்தில் தான் பிறந்து வளர்ந்ததனால் நிச்சயம் அவனுக்கு இதை பற்றி நன்றாய் தெரியும். அதுவும் இல்லாமல் ஊரிலே அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். நிச்சயம் அப்படிப்பட்ட இடம் எங்க இருக்கிறது என அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என நினைத்தான். என்ன சேவியர், நீ நம்ம சிட்டிக்கு திரும்ப வந்துட்டியா? அழைப்பை ஏற்றதுமே மகிழ்ச்சியுடன் கேட்டான். ஆமா அகரா, இங்க நம்ம சிட்டில அதிர்ஷ்டக்கல்லுக்கு சூதாட்டம் நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னது, சூதாட்டம் ஆடுற இடமா? சேவியர், உனக்கு ஏன் திடீர்னு அதிர்ஷ்டக்கல்லு மேல சூதாட்டம் ஆடணும்னு ஆசை வந்துருச்சு? அந்த மாதிரி கல் எடுக்கிற இடத்துல இருந்து நாம ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். இங்கே சில கடை எனக்கு தெரியும், அங்க மரகத கல் எல்லாம் விற்கிறாங்க. ஆனா அதோட குவாலிட்டி பத்தி எனக்கு பெருசா தெரியல. ஆனா எனக்கு ஒரு கிளப்பு தெரியும், அங்கேயும் இந்த அதிர்ஷ்ட கல் சூதாட்டம் நடக்கும். அதுவும் இல்லாம அந்த கல் எல்லாமே மியான்மர்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. இதை கேட்டதுமே சேவியருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நல்லது, எனக்கு அந்த கிளப்போட அட்ரஸ் அனுப்புறியா? அங்க போய் நான் அதை பார்க்கணும். சேவியர், உன் கூட நானும் வரேன். இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, உன்னை கூட்டிட்டு போக வரேன். அகரன் கேட்டதும் சேவியர் உடனே அவனின் லொகேஷனை அனுப்பினான். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு வந்திருந்தான் அகரன். என்னாச்சு சேவியர், திடுதிப்புன்னு வந்து சூதாட்டம் ஆடணும்னு கேட்குற? இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் அவ்வளவா தலையிட்டதில்லை. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கு. அப்பப்போ விளையாட்டுறதுல தப்பில்லை தான். மிகவும் தன்மையாக சேவியருக்கு அறிவுரை வழங்கினான் அகரன். அவனுக்கு சேவியரை பற்றி கவலையாக இருந்தது. சிறுவயதில் பணத்தின் மீது ஆசை கொண்டு சம்பாதித்திருக்கும் பணத்தை மொத்தமும் சூதாட்டத்தில் இழந்து விடுவானோ என நினைத்து பயந்தான். இதற்கு மேல் அவனிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என நினைத்த சேவியர் உண்மை அனைத்தையும் கூறினான். எனக்கு உடனடியாக நிறைய பணம் தேவைப்படுது, அதனால தான் இந்த சூதாட்டத்தில் பணம் சம்பாதிச்சு அதை வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சேவியர், உனக்கு பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேட்கலாம்ல. இதுக்காக நீ சூதாட்டம் ஆடணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது நல்ல வழியே கிடையாது. தன் மீதிருக்கும் அக்கறைகள் தான் அப்படி கூறுகிறான் என்று நினைத்து சேவியர் மெலிதாக புன்னகைத்தான். அகரா, நீ கவலைப்படாத, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு. நீ என்னை அங்கே கூட்டிகிட்டு போ. என்ன இருந்தாலும் என்கிட்ட அவ்வளவா பணம் இல்லை. கொஞ்சம் பணத்தில் தான் நான் பெட்டு கட்டி விளையாட போகிறேன். அது எல்லாமே நான் தோற்று போய் இழந்துட்டா நாம் உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துடலாம். சரியா? அப்படின்னா ஓகே. சேவியரை சமாதானம் செய்ய முடியாது என நினைத்தவன் அவனுக்காக ஒப்புக்கொண்டான். சேவியர் மரகத கல்லை ஜெயிக்கவில்லை என்றால் பாதியிலேயே விளையாட்டை நிறுத்திவிட்டு அவனை அழைத்து வர வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டான். சேவியர் மீதும் அவனின் பணம் மீதும் அவனுக்கு அதிக அக்கறை இருந்தது. சிறிது நேரத்திலே அந்த கிளப் ஹவுஸுக்கு 2 பேரும் சென்றார்கள். எபிசோட் 183. சேவியரும் அகரனும் கிளப் ஹவுஸுக்கு சென்றார்கள். அங்கு சென்றதும்
வாசலில் இருக்கும் செக்யூரிட்டி கார்டு முதல் உள்ளே இருக்கும் வேலையாட்கள் வரை அனைவரும் அகரனை கண்டு மரியாதை நிமித்தமாக வணங்கினார்கள். சீஷோர் சிட்டியிலே அகரன் மிகப்பெரிய பணக்காரன். அவனை தெரியாதவர்கள் அங்கு யாருமே இல்லை. அவன் இருக்கும் இடம் எல்லாம் மற்றவர்களின் பார்வை எல்லாம் அவன் மீது இருக்கும். இப்பொழுது கிளப் ஹவுஸில் நிறைய பணக்காரர்கள் அங்கு இருந்தாலும் அவன் வந்ததை பார்த்ததுமே அவர்களாக முன்வந்து அவனிடம் பேசினார்கள். மிஸ்டர் அகரன், இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க என அங்கிருந்த அழகான பெண் ஒருவர் வரவேற்றாள். அவள்தான் அந்த இடத்தின் மேனேஜர். அவள் பார்ப்பதற்கு ஓவியா போன்று இருந்தாள். ஆனால் இருவரின் குணமும் வெவ்வேறாக இருந்தது. ஓவியா மிகவும் திறமையாகவும் அதே போல அறிவாளியாகவும் அவளின் கரியரில் கவனம் செலுத்துபவளாக இருந்தாள். அதே போல இந்த பெண் அவளின் கவனத்தை எல்லாம் அவளின் அழகிலும் உடலிலும் தான் காட்டியிருந்தாள். அகரன் முகத்தில் எந்தவித சலனத்தையும் காட்டாமல் அந்த பெண்ணை பார்த்தான். அதிலே சேவியருக்கு அவனை பற்றி இன்னும் தெரிந்தது. மேனேஜர் ஷீலா, நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கூட இங்கே விளையாடுறதுக்கு வந்திருக்கேன். சேவியர் பக்கம் திரும்பிய அகரன் அவளை அவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான். சேவியர், இது ஷீலா, அவங்க தான் எங்கள் மேனேஜர். ஹலோ மிஸ் ஷீலா, என் பேரு சேவியர் ஜோன்ஸ். ஷீலா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நகரத்தில் அகரன் தான் மிகப்பெரிய பணக்காரன். ஆனால் அவனுடன் வந்திருப்பவன் மிகவும் சாதாரண ஆளாக இருந்தான். அதுவும் இல்லாமல் சேவியர் பார்க்க மிகவும் இளமையாக இருந்தான். சேவியர் ஜோனஸா? அப்போ சிட்டில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த மிராக்கல் டாக்டர் நீங்க தானா? அவன் பெயரை எங்கேயோ கேட்டது போல இருக்க உடனே கேட்டாள் ஷீலா. அதில் லேசாக புன்னகைத்தான் சேவியர். இதுவரை என்ன நானே மிராக்கல் டாக்டர்னு சொல்லிக்கிட்டது இல்லை. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சேவியர் நான் தான். இதை கேட்டதுமே ஷீலா பெரிதாக புன்னகைத்தாள். எங்களோட இடத்துக்கு நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் சேவியர். எதிர்காலத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வரலாமா? அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மிஸ் ஷீலா. உங்களோட ஸ்கின்னும் பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கு. நீங்கள் பார்க்கவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறீங்க. கூடவே உங்கள் கண்ணு ரொம்ப கிளியராக இருக்கு. பேச்சும் தெளிவாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நிதானமாக சுவாசிக்கிறீங்க. உங்கள் நாக்கும் சரியான நேரத்தில் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கீங்க. சேவியர் ஆராய்ந்து கூறியதில் ஷீலா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். பேசி 5 நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள் தன்னை இந்த அளவிற்கு கவனித்திருக்கிறானே என நினைத்தாள். இதிலே அவளுக்கு அவன் மீது நிறைய மரியாதை உண்டானது. மிகப்பெரிய பணக்காரர்களுடன் நண்பர்களாக இருப்பவர்களிடம் இப்படிப்பட்ட அதிசயம் இருக்கும் என அப்பொழுது புரிந்து கொண்டாள். நீங்க சொன்னா நான் ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பேன் மிராக்கல் டாக்டர். அழகான புன்னகையுடன் கூறினாள் ஷீலா. மேனேஜர் ஷீலா, நான் சேவியரை ஸ்டோன் கேம்பிளிங்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதை அவன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நீங்க 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஷீலா அங்கிருந்து நகர்ந்து விட அகரன் சேவியரை அழைத்துக் கொண்டு ஸ்டோன் கேம்பிளிங் நடக்கும் இடத்திற்கு சென்றான். சேவியர், என்னதான் மேனேஜர் ஷீலா ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு நிகராக இங்கே யாருமே இல்லை. வார்த்தையாலேயே ஆளுங்களை மயக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள். இந்த சிட்டியில் அவங்களால முடியாத விஷயம்னு எதுவுமே இல்லை. ஆனால் சில விஷயங்களை செய்யாமல் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளா? ஆச்சரியமாக கேட்டான் சேவியர். அகரனே ஒரு பெண்ணை புகழ்ந்து தள்ளுகிறான் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லையே. இருவரும் கேம்பிளிங் நடக்கும் மிகப்பெரிய ஹாலுக்குள் வந்தார்கள். அந்த இடத்தில் நிறைய கற்களும் கூடவே அதனின் விலைகளும் போடப்பட்டிருந்தது. அது எல்லாமே விலை அதிகமானதாக இருந்தது. வந்திருக்கும் கஸ்டமர் அவர்களுக்கு பிடித்த கல்லை தேர்ந்தெடுத்ததற்கு பின்பு முன்பகுதியில் இருக்கும் ஸ்டோன் கட்டிங் ஏரியாவிற்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வந்திருப்பவர்கள் கல்லை வெட்டுவதை நேரடியாக பார்ப்பார்கள். இங்கே இருக்கும் பணக்காரர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக வேண்டும் என்பதற்காக இங்கு அடிக்கடி வருவார்கள். இதுதான் அவர்களுக்கேற்ற சரியான பொழுதுபோக்கு. சேவியர் நேரத்தை வீணாக்காமல் அகரனிடம் சொல்லிவிட்டு அவனுக்கு தேவையான கல்லை தேர்ந்தெடுக்க சென்றான். அவனுக்கு உடனடியாக பணம் தேவைப்பட்டது. ஏற்கனவே கப்பலில் சூதாட்டம் ஆடி அவனுக்கு பழக்கம் இருப்பதனால் இம்முறை இன்னும் அதனை திறமையாக கையாண்டான். அவனின் மந்திர விரலாலே அந்த கல்லை தொட்டு அந்த கல்லின் மதிப்பு என்னவாக இருக்கும் என குத்து மதிப்பாக எடை போட்டான். கல் பக்கம் சென்று சேவியர் அதனை ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்தான். இந்த கல்ல இருக்கிற மரகதம் வெறும் 60 லட்சத்துக்கு தான் போகும் போலயே. இதை விடுறதுக்கும் மனசு வரல. ஆனா இதை விட பெட்டரா நமக்கு வேணுமே. மனதில் நினைத்தபடியே ஒரு கல்லாய் தட்டி பார்த்தான். முதலில் எடுத்த கல்லில் இருந்து அவனுக்கு அவ்வளவாக தேரும் என்று தெரியவில்லை.
அவனுக்கு இப்பொழுது 50 கோடி தேவைப்படுகிறது. அதனால் அவன் அந்த 60 லட்சம் கல்லை எடுக்காமல் விடமாட்டான். அதனை எடுத்தால் 60 லட்சம் மதிப்புள்ள கற்களை ஏராளமாக எடுத்து அதனை எல்லாம் ஒரே நேரத்தில் விற்க வேண்டும். அது அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் விலை மதிப்பு அதிகமாய் இருக்கக்கூடிய கல்லை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அதே சமயம் இந்த கல்லை அவன் தவறவிட்டால் அவனுக்கு 60 லட்சம் போய்விடும். இருந்தும் வேறு வழி இல்லாமல் அந்த கல்லை எடுத்துக் கொண்டான். மற்றவர்களுக்கு மட்டும் சேவியருக்கு 60 லட்சம் போதவில்லை என்று தெரிந்தால் ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவார்கள். அரை மணி நேரமாக அந்த இடத்தையே சுற்றி சேவியர் 7-8 கற்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அதில் இருப்பதிலேயே சீப்பான கல் எது என்றால் அவன் முதலில் எடுத்த 60 லட்சம் மதிப்புள்ள மரகதக்கல் தான். மற்ற அனைத்தும் கோடிக்கணக்கில் தேரும் என கணக்கிட்டான். ஜேவியர், நீ இந்த கல்லை தான் சூஸ் பண்ணிருக்கியா? சந்தேகத்துடன் அவனை பார்த்து கேட்டான் அகரன். எப்பொழுதுமே ஸ்டோன் கேம்பலிங்கில் முடிவை எதிர்பார்க்க முடியாது. எந்த நேரத்தில் எப்படி வரும் என யாருக்குமே தெரியாது. இத்தனை வருடங்களில் பல பேர் பலவிதமாய் அதனை கணிக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் பொய்யாக முடிந்திருக்கிறது. வெறும் கல்லின் வடிவத்தையும் உருவத்தையும் வைத்து அதன் உள்ளே இருக்கும் மரகதத்தின் மதிப்பு மிகவும் உயர்வாக இருக்கும் என்று கணிப்பார்கள். ஆனால் சேவியர் அவன் எடுத்து வந்த 8 கற்களும் விசித்திரமான வடிவத்தில் இருந்தது. அதில் ஒன்று முக்கோண வடிவில் கூட இருந்தது. இன்னொரு கல்லில் நிறைய விரிசல்களும் அதன் மேற்பரப்பு சுரண்டப்பட்டது போன்றும் இருந்தது. மிஸ்டர் அகரன், இந்த பையன் உங்க கூட வந்திருக்கானா? இந்த ஊர்ல நீங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரர். ஆனா நீங்க கல்லுல சூதாட்டம் விளையாடுறத பார்த்தாலே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த கல்லை பார்த்தாலே உள்ளார ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் தோணுது. இந்த மாதிரி கல்லெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கான். டேய் தம்பி, இங்க கல்லு பொறுக்கினதுக்கு பதிலா வெளியே போய் ஏதாவது கட்டடம் கட்டுற இடத்துல போய் 2 கல்லை பொறுக்கி இருக்கலாம். வேண்டுமென்றே ஒரு நடுத்தர வயதுடைய நபர் அகரனை கண்டு நக்கலாக கூறினார். இதனை கேட்ட அங்கிருந்தவர்கள் சத்தமாக சிரித்தார்கள். பல வருடங்களாய் இதில் சூதாட்டம் ஆடுபவர்கள் சேவியர் எடுத்த கற்களில் எதுவுமே இருக்காது என உறுதியாக நம்பினார்கள். ஊரிலே மிகப்பெரிய பணக்காரனாயிருக்கும் அகரன் எதற்காக இப்படி ஒரு முட்டாளை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறான் என யோசித்தார்கள். அந்த நபர் பேசியதை கேட்டதுமே அகரன் முகம் இறுகியது. பிலிப், உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத, அப்புறம் மரியாதை இருக்காது. அதில் நக்கலாக சிரித்தான் பிலிப். மிஸ்டர் அகரன், எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? இந்த இடத்துக்கு எல்லாருமே சந்தோஷமா ஃபன் பண்றதுக்காக தானே வரோம். இப்படி கராரா இருந்த எப்படி? உங்களோட பிசினஸ் நான் பறிச்சுக்கிட்டே எனக்கு போவோமா? நக்கலாக வேண்டுமென்றே கேட்டான் பிலிப். எபிசோட் 184. வேண்டுமென்றே பிலிப் என்பவர் அகரனிடம் பிரச்சனை செய்ய வந்தார். என்னாச்சு மிஸ்டர் அகரன்? சின்ன விஷயத்துல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். எதுக்கு எடுத்து எரிஞ்சு பேசுறீங்க? ஒருவேளை போன வாரம் உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னு கோபத்துல பேசுறீங்களோ? வேண்டுமென்றே குரலை உயர்த்தி சத்தமாக அங்கிருக்கும் அனைவருக்கும் கேட்கும் விதத்தில் கேட்டார் பிலிப். அனைவருக்கும் பிசினஸில் தான் அகரனை தோற்கடித்து விட்டோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்ற நினைப்பில் கூறினார். அகரனுக்கும் பிலிப்புக்கும் பணத்தில் பெரிதாய் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. தொழில் வர்க்கத்தில் இருவரும் பழைய எதிரிகள். பிலிப் சேவியரை நக்கலாக பார்த்து கை காட்டி பேசினான். பொடிப்பையில, இது ஒண்ணு ரோட்ல இருந்து பொறுக்கிட்டு வர்ற கல்லு கிடையாது. இது சூதாட்டம் ஆடுற கல்லு. உனக்கு மிஸ்டர் அகரன் இதை பத்தி தெளிவா சொல்லி கொடுக்கல போல. உனக்கு வேணும்னா வா, நான் சொல்லித்தரேன். திமிராக பேச சேவியர் அவரை வெறுப்புடன் பார்த்தான். மூடிட்டு போ. கடுப்பாக 2 வார்த்தையில் அவரை அடக்கிட அவருக்கு கோபம் வந்தது. என்னதான் சீஷோர் சிட்டியில் அவர் மிகப்பெரிய பணக்காரனாக இல்லை என்றாலும் டாப் 3 பட்டியலில் அவருக்கு நிச்சயம் இடம் உண்டு. அகரனே அவரிடம் இப்படி பேசுவதற்கு தயங்குவான். அப்படி இருக்கையில் சாதாரண ஒருவன் அவரிடம் இப்படி பேச அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சியுடன் சேவியரை பார்த்தார்கள். சேவியருக்கு சாவு உறுதியானது என்பது போல அங்கிருப்பவர்கள் நினைத்தார்கள். என்னடா பொடிப்பேல, அகரன் உனக்கு மேனர்ஸை பத்தி சொல்லி தரவே இல்லையா? இப்படியே திமிர்த்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அப்புறம் உன் தகுதிக்கும் உன்னோட இடத்துக்கும் சேர்த்து உன்னை ஒடுக்கி வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அது சரி, இங்க கல்லுல பெட்டு கட்ட வந்திருக்கல, சோ என் கூட சூதாட்டம் ஆடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? திமிராக அதே சமயம் அழுத்தத்துடன் அவனை பார்த்து கேட்டார் பிலிப். அவர் நகைகளை வைத்தும் பிசினஸ் செய்கிறார். அதனால் ஒவ்வொரு மரகதமும் எப்படி இருக்கும் என அவருக்கு நன்றாய் தெரியும். சேவியர் அவரை மதிக்காததனால் நிச்சயம் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தாக வேண்டும் என கங்கணம் கட்டி தெரிந்தார். பிலிப், நம்ம பிரச்சனையை நமக்குள்ளதான் தீர்த்துக்கணும். இதுக்கும் சேவியருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாம அவனை இதுல உள்ள இழுக்காது.
எச்சரிக்கையாக கூறிட பிலிப் எள்ளாக நகைத்தார். அகரன், இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க முழுக்க அவனோட முடிவு. அவனுக்கு வேணும்னா தைரியமா என் கூட சூதாட்டம் ஆடட்டும், இல்லைன்னா பயந்து ஒதுங்கி போகட்டும். என்னது பயமா? எனக்கா? அது சரி, உனக்கு எதுல சூதாட்டம் ஆடணும்? சிரிப்புடன் பிலிப்பை பார்த்து கேட்டான் சேவியர். அவர் பதில் பேசுவதற்கு முன்பே அகரன் முந்திக் கொண்டு சேவியரை தடுத்தான். சேவியர், அவர் கூட சேர்ந்து இந்த சூதாட்டத்தை பண்ணாத. அவர் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்றாரு. அடிக்கடி மியான்மர் வரைக்கும் போய் நிறைய மரகதங்களை வாங்கிட்டு வராரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அகரா, நீ கவலைப்படாத. அவனோட மிரட்டெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. என்ன ஒரு ஜோக். டே பொடிப்பயல, உன்ன நீயே ரொம்ப பெருசா புகழ்ந்து பேசிக்கிற. அவ்வளோ திமிரா? சேவியர் மீண்டும் மீண்டும் அவரை அசிங்கப்படுத்துவதில் அவருக்கு கோபம் அதிகரித்தது. சரி, நாம இப்படி பெட்டு கட்டலாம். நீயும் நானும் சில கல்லுங்களை இங்கிருந்து சூஸ் பண்ணுவோம். அதுல இருந்து யாருக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படி கிடைச்சா உங்களுக்கு 2 பேருமே எடுத்த கல்லுல இருந்து வந்த மரகதம், ஜெயிச்ச உங்களுக்கு தோத்தவங்க இதுல இருந்து இருக்கிற எல்லா கல்லுக்குமே பே பண்ணணும். உனக்கு இது ஓகேன்னா, தைரியம் இருந்துச்சுன்னா வா. அங்கிருக்கும் நிறைய பேருக்கு இதனை கேட்டதுமே ஆர்வம் அதிகரித்தது. ஒருவேளை பிலிப் எடுத்த கற்களின் மதிப்பு 30 லட்சமாக இருந்தால், அதே போல சேவியர் எடுத்த கற்களின் மதிப்பு 20 லட்சமாக இருந்தால், மொத்த மரகத கற்களும் பிலிப்புக்கே சொந்தமாகும். அதே போல அந்த 50 லட்சம் பணத்தை சேவியர் தான் கட்ட வேண்டும். இதன் மூலமாக பிலிப்புக்கு 2 மடங்கு கிடைக்கும். சரி, நான் பெட்டு கட்டுறதுக்கு வரேன். நேரடியாக சேவியர் அதற்கு ஒப்புக்கொண்டார். தானாக ஒருவர் முன்வந்து இலவசமாக அவனுக்கு பணம் தருகிறேன் என்று கூறுகையில் அந்த வாய்ப்பை அவன் தவற விடுவானா என்ன? இதனை கேட்டதுமே அகரனுக்கு பயம் வந்தது. சேவியர் பெரிய நஷ்டத்தில் தவித்துவிடக் கூடாது என எச்சரித்தான். சேவியர், அவன் சொல்றத கேட்காத. அவன் உன்னை ஈஸியா ஏமாத்த பாக்குறான். அகரா, கொஞ்சம் என் மேல நம்பிக்கை வை. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா உனக்கு இருக்கிறதுலயே விலை அதிகமான மரகதம் கிடைக்கும்னு நம்புறேன். அப்போ மாஸ்டர் ஆச்சாரியார், எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது. உடனே பிலிப் அவர் பக்கத்தில் இருக்கும் நடுத்தர வயதுடைய ஆணிடம் கூறினார். என்னது? அவர் மாஸ்டர் ஆச்சாரியாரா? அவர் தானே ஜேட் செயின்ட்? கூட்டத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்குள் பேசி ஆச்சரியம் அடைந்தார்கள். கற்களுக்குள் எம்மாதிரியான மரகதம் இருக்கிறது என கண்டுபிடிப்பதில் ஆச்சாரியார் எக்ஸ்பர்ட். மரகத கற்களை பற்றி நிறைய படித்து இந்த துறையில் அவர் மாஸ்டராக இருந்தார். ஆச்சாரியார் இதற்கு முன்பு 10 கல்லை தேர்ந்தெடுத்து அதில் 7 கற்கள் மரகதமாகவும் அதில் 2 கற்கள் கிரேட் A டைப்பை சேர்ந்த மரகதமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இன்னைக்கு அந்த பையன் செத்தான். ஆச்சாரியாரை பத்தி அவனுக்கு தெரியாது போல. பிலிப்புக்கு அவர் தான் உதவி பண்றதா இருந்தா நிச்சயம் அந்த பையன் எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க இருந்து போண்டியா தான் போக போறான். ஆனா அவனை பார்த்தா பயத்துல இருக்கிற மாதிரி தெரியலையே. அவன் கூட தான் மிஸ்டர் அகரன் இருக்கிறாரு. அவருக்கு தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய நஷ்டமா போகுது. நம்ம கூட இருக்கிற ஆளு வீக்கா இருந்தா அது நம்ம எதிரிக்கு தானே பலமா இருக்கும். இன்னைக்கு இந்த முட்டாள் பண்ற வேலைனால அவருக்கு தான் ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட போகுது. அங்கிருப்பவர்கள் அனைவரும் சேவியர் தோற்கப் போகிறான் என நினைத்து அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஆச்சாரியார் சேவியர் கையில் இருக்கும் கருக்கல்லை பார்த்து எள்ளாக சிரினார். மியான்மர்ல ரோட்ல இருக்கிற நாய்ங்க கூட இந்த கல்ல மரகதம் இருக்காதுன்னு தெரிஞ்சு அதை எடுக்காது. அப்படிப்பட்ட கல்லுல இவனுக்கு மரகதம் கிடைக்க போதா? நக்கலாக அவர் கேட்க சேவியர் அவரை பார்த்து சிரித்தான். நீங்க தான் மாஸ்டர் ஆச்சாரியாரா? அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்லுல மரகதம் இருக்குதா இல்லையான்னு தெரியுமா? எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். சொல்ல வந்த ஆச்சாரியார் பட்டென்று வாயை மூடிக்கொண்டார். வாய் வரை வந்த வார்த்தையை முழுதாய் அவர் சொல்லி முடிக்கவில்லை. அதற்கு காரணம் சேவியர் சிரிக்கும் சிரிப்பு. அவன் சிரிப்பதிலே அவருக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. அவர் வாயாலேயே அவன் போட்டு வாங்க பார்க்கிறான். இப்பொழுது மட்டும் அவருக்கு அதில் மரகதம் இருக்கிறதா இல்லையா என தெரியும் என்று கூறிவிட்டால் அவரை பர்மாவில் இருக்கும் நாய்களுடன் ஒப்பிட்டு கூறுவது போல ஆகிவிடும் என நினைத்து அவன் மீது ஆத்திரம் கொண்டார். இதே அதில் இருக்கிறதா இல்லையா என தெரியாது என்று கூறினார் அந்த நாயை விட தான் மோசமானவராக இருப்போம் என நிரூபணமாகும் என அவர் வார்த்தையை வைத்து அவன் விளையாட்டு காட்டினான். தெரியாது என்று கூறினால் ஜேட் செயின்ட் என்ற பதவியை எப்படி அவர் தக்க வைத்துக் கொள்வார்? உன்னோட வாய் இருக்கிற அளவுக்கு மூளை இருந்தா கூட நீ பொழைச்சுப்ப. இன்னைக்கு உண்மையான ஸ்டோன் கேம்பிளிங் எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். அழுத்தமாக சேவியரை பார்த்து கூறினார் ஆச்சாரியார். சேவியரை இன்று அவர் சுலபமாக விட்டுவிட மாட்டார். நிச்சயம் அவன் பேசியதற்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என நினைத்தார். பேசிய அவன் வாயிற்கு பூட்டு போடுவதற்காகவே
சிறந்த கற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என மனதில் நினைத்துக் கொண்டார் ஆச்சாரியார். எபிசோட் 185. அகரா, இங்க எனக்கா வெயிட் பண்ணு. நான் போய் இன்னும் சில கல்லுங்களை எடுத்துட்டு வரேன். அங்க எதுவுமே நல்லதா இல்லைனாக்க இதுல இருந்தே நான் சில கல்லுங்களை எடுத்துக்கிறேன். அகரனிடம் கூறிவிட்டு சேவியர் கற்களை பார்க்க சென்றான். அகரன் வருத்தத்துடன் தலையை அசைத்தான். இன்று மட்டும் சேவியர் தோற்று போனால் சேவியர் மிகப்பெரிய இழப்பிற்கு ஈடாகுவான் என நினைத்தான். ஆச்சாரியார் எடுக்கும் கற்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருப்பவையாக இருந்தது. கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து கற்களை வாங்கினார். ஆனால் சேவியர் அவ்வளவெல்லாம் செலவழிக்கவில்லை. நிச்சயம் பிலிப்பிடமிருந்து கோடிக்கணக்கான பணத்தை வாங்கித்தான் வெற்றி பெறலாம் என நினைத்தான். சேவியர் மீண்டும் அந்த இடத்தையே சுற்றி பார்த்தான். அங்கிருக்கும் ஒவ்வொரு கற்களை தொட்டு அவனின் மந்திர சக்தி மூலமாக அதனை உணர பார்த்தான். மேலும் 2 கற்கள் நிறைய ஆன்ம சக்திகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பவற்றை உணர்ந்தான். அவன் இதற்கு முன்பு எடுத்த கற்களை விட இதில்தான் அதிகமாக ஆன்மசக்தி வருவது போல உணர்ந்து அதை 2யுமே எடுத்துக்கொண்டான். நான் முதல்ல இந்த 2 கல்லையும் எடுத்துக்கிறேன். அதனை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களிடம் கூற ஆச்சாரியார் அவன் தேர்ந்தெடுத்த கல்லை பார்த்து சத்தமாக சிரித்தார். கிராமத்தில் தர்பூசணி பழத்தை வாங்குவது போல தட்டி பார்த்து கற்களை வாங்க முடியுமா என நினைத்து சிரித்தார். சேவியர் ஒவ்வொரு கல்லையும் தட்டி பார்த்து வாங்குவதை பார்த்து நகைத்தவர் அவனை கிண்டலாக பார்த்தார். அதன் பின்பு ஆச்சாரியார் அவரின் பூத கண்ணாடியை எடுத்துக்கொண்டு கூடவே ஒரு கத்தையும் மேலும் சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கல்லாக ஆராய்ச்சி செய்து பார்த்தார். கல்லில் கத்தியால் கோடு போடுவது, அதனை தேய்த்து பார்ப்பது, பின்பு முகர்ந்து பார்ப்பது என ஒவ்வொன்றாக செய்து ஒரு ப்ரொஃபஷனல் போல தன்னை காட்டிக்கொண்டார் ஆச்சாரியார். அவர் செய்வதையெல்லாம் பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார் பிலிப். என்னவோ அவருக்கு இப்பொழுதே ஜெயித்துவிட்டது போல இருந்தது. ஆச்சாரியார் 3 கற்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தார். கூட்டத்தில் இருப்பவர்களின் கவனம் எல்லாம் ஆச்சாரியார் எடுத்து வந்த கல்லின் மீது பதிந்திருந்தது. 3 கல்லும் பார்ப்பதற்கு மிகவும் தரமானதாகவும் நிச்சயம் அதில் மரகதம் இருக்கும் என்பது போல தோற்றமளித்தது. அதில் ஒரு கல் நிஜமான மரகதம் போல இருந்தது. இதனை பார்த்ததுமே அனைவருக்கும் சூதாட்டத்தில் ஆர்வம் வந்தது. ஆச்சாரியார் கற்களை பார்த்து முடித்தவர்கள் சேவியர் தேர்ந்தெடுத்த கற்களை பார்த்தார்கள். அவையெல்லாம் பார்க்கவே ரோட்டோரத்தில் தூசி மண்ணில் கிடக்கும் கல் போல இருப்பதாக இருந்தது. அதனை பார்த்தாலே யாருக்கும் எடுக்கும் ஆசையே இருக்காது. அவர் எடுத்த கல்லுக்கும் இவன் எடுத்த கல்லுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா இவன் தோக்க தான் போறான். நமக்கு அதுதான் என்டர்டெயின்மெண்ட். சரி, இப்ப யாரு முதல்ல கல்லை உடைக்க போறது? மகிழ்ச்சியாக சேவியரிடம் கேட்டார் பிலிப். நீ ஏன் முதல்ல பண்ணு. சரி, அப்படின்னா பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாரு. ஏன்னா ஆச்சாரியார் இந்த 3 கல்லையுமே 5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. நக்கலாக கூறிய பிலிப் கல்லை வெட்ட திரும்ப சேவியர் அவரை தடுத்தான். ஒரு நிமிஷம் நில்லு. அவன் குரலில் அவனை திரும்பி புருவங்களை ஏற்றி இறக்கினார் பிலிப். என்னாச்சுரா பொடிப்பையில? 5 கோடின்னு சொன்னதும் பயந்துட்டியா? இப்ப பார்த்து பின்வாங்க பாக்குறியா? ஆனா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு. ஒருவேளை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா உன்னை விடுறத பத்தி யோசிப்பேன். 5 கோடி என்று கூறியதும் சேவியர் பயந்து விட்டான் என நினைத்து திமிராக அவனை பார்த்து கூறினார் பிலிப். ஆனால் அதற்கு மாறாக நக்கலாக சிரித்தான் சேவியர். உன்னை பத்தி உன் மனசுல ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற போல இருக்கு. ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிற. அதான் இந்த பெட்டை இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணலாமா? மாற்றாக சேவியர் கூறியதில் அங்கிருப்பவர்கள் எல்லாம் சத்தமாக சிரித்தார்கள். அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, இல்லை அகரனின் பணத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லையா என யோசித்தார்கள். இதை கேட்டதுமே பிலிப் சிரித்தார். எனக்கு ஓகே. இதை எப்படி இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்க போற? ரொம்ப சிம்பிள். பெட்ல சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓக்குற ஆளு எதிரில் இருக்கிற ஆளு விலை கொடுத்து வாங்கின கல்லுங்களுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்லாம அதோட மரகதத்தோட விலைய இன்னும் டபுள் ஆக்கணும். இதை கேட்டதுமே பிலிப்பிற்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. விலையை விட 2 மடங்கு கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்குத்தான் கசக்கும்? இப்பொழுது ஆச்சாரியார் ஒரு மரகதத்தை எடுத்திருந்தார் என்றால் அதில் 5 கோடி மதிப்புள்ள மரகதம் இருந்தால் அதனை அப்படியே 10 கோடிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே கல்லுக்கு 10 கோடி கொடுக்க வேண்டும் என்றால் அகரனுக்கே அது மிகப்பெரிய நஷ்டமாகும். ஓகே, எனக்கு டபுள் டன். மகிழ்ச்சியுடன் கூறிய பிலிப் இப்பொழுது சேவியர் அழுது கொண்டு இருப்பது போல நினைத்து பார்த்தார். சேவியர், நிஜமாலுமே இது உனக்கு ஓகே தானா? இது ரிஸ்கா இல்ல? அகரா, இதை நீ கொஞ்சம் அமைதியா இருந்து பாரு. ஆமா, இந்த பிலிப்புக்கு இவ்வளோ சொத்து இருக்கும். நிஜமாலுமே இவனால
எனக்கு காம்பவுண்ட் சேர்த்து பண்ண முடியுமா? ஒதுங்குற அளவு இருக்கும் தான் நம்புறேன். சற்று ஆச்சரியத்துடன் கூறினான் அகரன். அங்கிருக்கும் அனைவருமே சேவியரை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஆனால் அகரன் அப்படி இல்லை. அவனை தயங்க செய்தது ஒரே ஒரு விடயம்தான். எதனை வைத்து சேவியர் இவ்வளவு உறுதியாக இருக்கிறான் என யோசித்தான். அதிலும் தனக்கு காம்பன்சேட் பண்ணும் அளவிற்கு அவனிடம் பணம் இருக்கிறதா என பிலிப்பை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதனையெல்லாம் பிலிப்பும் கேட்டுவிட்டான். சேவியருக்கு அதிக திமிர் இருக்கிறது என நினைத்து கொண்டவர் எதுவும் சொல்லாமல் கல்லை உடைப்பதற்கு கொடுத்தார். அந்த இடத்தில் மிகவும் பிரபலமான கல் உடைப்பவர் இருந்தார். இதற்கு முன்பு நிறைய சூதாட்ட இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அதனால் அவருக்கு இதில் ஏகப்பட்ட அனுபவம் இருக்கிறது. அவர் வேலையை ஆரம்பிக்க ஆச்சாரியார் அந்த கல்லை எப்படி வெட்ட வேண்டும் என பக்குவமாக கூறிக்கொண்டிருந்தார். அந்த கல்லை உடைக்க அதிலிருந்து சிறிதான புகை வெளிவந்தது. அந்த கல் உள்ளே பச்சை நிற மரகதம் ஒன்று இருந்தது. அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சியில் வாயை பிளந்தார்கள். அந்த கல் பார்ப்பதற்கே மரகதம் போன்றுதான் இருந்தது. அதற்குள் இவ்வளவு அபூர்வமான மரகதம் இருக்கிறதா என ஆச்சரியம் கொண்டார்கள். அதனை சுத்தப்படுத்திவிட்டு அனைவர் கண் முன்னிலும் காட்டினார் அவர். இது ஐஸ் டைப். இதோட கலரை வச்சு இதை டாப் கிரேடுன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய மரகதத்தை வச்சு 2 பேர் பிரேஸ்லெட் பண்ணலாம். கூடவே இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். இதுக்கு நான் 2 கோடி கொடுக்குறேன். கூட்டத்தில் இருப்பவர்கள் அந்த கல்லை வாங்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டு வர பிலிப் அவர்களை பார்த்து பயங்கரமாய் முறைத்தார். ஏய், எனக்கு என்ன உங்களோட பிச்சை காசு 2 கோடி தேவைப்படும் நினைக்கிறீங்களா? இது என்னோட பொக்கிஷம். அதுக்கு வெறும் 2 கோடி கொடுக்க பாக்குறீங்களா? பிலிப் அவரை திட்டிட உடனே அவர்கள் பேசுவதற்கே பயந்தார்கள். என்ன, உனக்கு பயமா இருக்கா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை விடுறதுக்கு நான் யோசிப்பேன். சேவியரை பார்த்து திமிராக கூறினார் பிலிப். இந்த ஒரு மரகதம் 2 கோடிக்கு போகும். இதனை இரட்டிப்பாக்கினால் அது 4 கோடியாகும். நிச்சயம் இந்த பணமே சேவியரை தோற்கடிக்க போதுமானதாக இருக்கும் என நினைத்தார். ஆனால் சேவியர் இதற்கெல்லாம் அசருவது போல இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான். நீ இவ்வளவு தூரம் பண்றப்ப உனக்காக நான் எதுவும் பண்ணாம இருந்தா அது சரியா இருக்காது இல்ல? ஒருவேளை நீ பயந்தா என் முன்னாடி மண்டிட்டு 3 தடவை காலை தொட்டு கும்பிட்டா உன்னை விடுறத பத்தி நானும் யோசிப்பேன். அழுத்தமாக சேவியர் கூறிட அங்கிருக்கும் அனைவருமே அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். சேவியரிடம் அவ்வளவு திமிராக பேச பிலிப்புக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஏனென்றால் பணத்திலும் செல்வாக்கிலும் அவர்தான் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவரிடம் ஒன்றுமில்லாத சேவியர் இப்படி பேசுகிறானே என ஆச்சரியமாக இருந்தது. நிச்சயம் அவனுக்கு இருக்கும் திமிருக்கு பிலிப்பிடம் வாங்கி கட்டிக்க போகிறான் என நினைத்தார்கள். எபிசோட் 186. சேவியர் கூறியதை கேட்டதும் பிலிப்புக்கு பயங்கர கோபம் வந்தது. இருந்தாலும் இந்த போட்டி முடிந்ததும் அவனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என நினைத்துக் கொண்டான். பிலிப் அவருடைய 2வது கல்லை உடைப்பதற்காக கொடுத்தார். அது வெளியே பார்க்க மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தில் இருந்தது. இந்த மாதிரி விசித்திரமாக இருக்கும் கல்லுக்குள் இருக்கும் மரகதம் மிகவும் அபூர்வமான ஒன்றாக இருக்கும். சூதாட்டம் ஆடுபவர்கள் இது மாதிரியான கல்லிலிருந்து அரிய வகை மரகதங்களை நிறைய பேர் எடுத்திருக்கிறார்கள். அங்கிருப்பவர்கள் அனைவருமே அந்த கல்லுக்குள் இருக்கும் மரகதம் எப்படி இருக்கும் என பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அபூர்வமான மரகதம் எல்லாம் இம்மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் வாங்கினால்தான் பார்க்க முடியும் என நினைத்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். கல்லை வெட்டுபவரிடம் அதனை கொடுக்க மிகவும் பக்குவமாய் மேலே இருக்கும் ஓட்டை 2ஆக பிரித்தார். கல்லையும் பிளந்து பார்க்க அதற்குள் சிகப்பு நிறத்தில் ரத்தினக்கல் ஒன்று மின்னியது. அடடா, இது ரத்தின கல்லாச்சே. இது ரொம்ப பெருசா இருக்கு. கிரீடத்துல வைக்கிற ரத்தின கல் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு. கூட்டத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்குள் பேசி வாயடைத்து நின்றார்கள். அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய ரத்தினக்கல்லை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு ரத்தினக்கல்லுக்கும் அதனின் மதிப்பு மாறுபடும். அதனின் நிறம் வைத்து அதனின் விலை உயர்வை கணிக்கலாம். ஒரு ரத்தினக்கல் மரப்பட்டை மற்றும் சிகப்பு நிறத்தில் இருந்தால் அதுதான் இருப்பதிலேயே மிகவும் கம்மியான ரத்தினக்கல். அதற்கு அடுத்து இருப்பது அடர் சிகப்பு நிறத்தில் இருப்பது. அதற்கு மேல் இருப்பது பளிச்சென்று சிகப்பு நிறத்தில் மின்னக்கூடிய ரத்தினக்கல். அந்த ரத்தினக்கல் சிகப்பு எந்த அளவிற்கு பளிச்சென்று இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதனின் விலையும் அதிகமாயிருக்கும். இவ்வளவு பெரிய சிகப்பு நிற ரத்தினக்கல் கிடைப்பது மிகவும் அரிது. அதனால் அதனின் விலையும் வானளவிற்கு உயர்வாக இருக்கும்.
அதே போல மரப்பட்டை நிறம் கலந்த சிகப்பும் அடர் சிகப்பு நிறத்தில் இருக்கும் ரத்தினக்கல் மார்க்கெட்டிலே அதுதான் மிகவும் சீப்பாக இருக்கும். இந்த பிரைட் ரெட் ரத்தனக்கல்லை விட வேற எதுவுமே பெஸ்டா இருக்காது. இந்த கேம்ல கண்டிப்பா இவருதான் வின் பண்ணுவாரு. இதோட சைஸ் இவ்வளவு பெருசா இருக்கு. இதை வச்சு நாம என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடி இருக்கும். இப்ப புரியுது ஆச்சாரியார் ஏன் ஜேட் செயின்டா இருக்காரு. அவர் எப்பவுமே பெஸ்டா இருக்கிறத மட்டும் தான் எடுப்பாரு. ரொம்ப சரியா சொன்னேன். ஆனா மிஸ்டர் அகரனை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன மாதிரி ஒரு பிச்சைக்காரனை இந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய நஷ்டத்தை எதிர்கொள்ள போறாரு. மொத்த சொத்தையும் இந்த கேம்லயே அழிச்சிருவார் போலயே. கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அகரனை நினைத்து பேசி பாவம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஆச்சாரியரை கூட்டத்தில் இருப்பவர்கள் புகழ்ந்து பேச கர்வத்துடன் சேவியரை பார்த்தார் அவர். எவ்வளவு திமிர் இருந்தா என்னையவே என் வாயால நாயின்னு சொல்ல ட்ரை பண்ணிருப்ப. இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய அவமானத்தை தான் சந்திக்க போற. மனதிலே நினைத்த ஆச்சாரியார் சேவியரிடம் திமிராக பேசினார். டே பொடிப்பையில, என் கூட தோத்து போறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்னோட 3வது கல்லு உன்னை என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாரு. அழுத்தமாக கூறிய ஆச்சாரியார் கர்வத்துடன் அவனை பார்த்தார். சேவியர் இதற்கு முன்பே ஆச்சாரியார் 3வதாக எடுத்திருந்த கல்லை தொட்டு பார்த்திருந்தார். இப்பொழுது அவர் திமிராக பேச அதில் சிரித்தான் சேவியர். பாப்போம் 3வது கல்லுல அப்படி பெருசா என்ன வச்சிருக்கீங்கன்னு நான் ஆச்சரியப்படுறனோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நக்கலாக அவன் பேச ஆச்சாரியாருக்கு எரிச்சலாக இருந்தது. உனக்கு வாய் சவடால் தான் அதிகம். கோபமாக கூறியவர் உடனே கல்வெட்டுபவரிடம் திரும்பினார். இந்த கல்ல அப்படியே வெட்டாதீங்க. கிரைண்டிங் மிஷின் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை ஷேவ் பண்ணி உள்ளார இருக்கிற கல்ல பத்திரமா எடுங்க. கட்டளையாக கூறிட அங்கிருக்கும் அனைவருமே ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆச்சாரியார் அவரே எப்படி இதனை வெட்ட வேண்டும் என்று கூறி இருப்பதனால் நிச்சயம் இதில் மிகப்பெரிய மரகதம் இருக்கும் என ஆர்வத்துடன் பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளாகவே என்ன வகையான மரகதம் இருக்கும் என பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். யாருக்கு எப்படியோ, ஆனால் பிலிப் பயங்கரமாய் மகிழ்ச்சியில் நின்று கொண்டிருந்தான். அதன் உள்ளே இருப்பது டாப் கிரேட் ஐஸ்டைட் மரகதமாக இருந்தால் நிச்சயம் அதுவும் 5 கோடிக்கு போகும். ஒரு மரகத கல் எந்த அளவிற்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு லாபம் அதிலிருந்து கிடைக்கும். இதன் மூலம் அவர்கள் அந்த மரகத கல்லை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் கூடவே 2 மடங்கான பணத்தை அகரனிடமும் சேவியரிடமிருந்தும் எடுத்துக் கொள்ளலாம். அகரன் நிலைமையை பார்த்தால் பிலிப்பிற்கு சிரிப்பாக இருந்தது. அச்சோ, ரொம்ப பாவம். அந்த பட்டிக்காட்டான நம்பி இவன் மொத்த சொத்தை எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுக்க போறான். இன்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மனதிலே அவன் நினைத்துக் கொண்டிருக்க கல்வெட்டுபவர் கடைசியாக அவர் கொடுத்த கல்லை மிஷினிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் சீவி கொண்டிருந்தார். அவர் சீவிக்கொண்டே இருக்க கல்லின் நடுப்பகுதிக்கு வந்தது. ஆனால் இன்னுமே பச்சை நிறம் ஒன்றுமே கண்ணுக்கு புலப்படவில்லை. கல்வெட்டுபவர் பாதையிலேயே நிறுத்திவிட்டு ஆச்சாரியாரை நிமிர்ந்து பார்த்தார். மாஸ்டர் ஆச்சாரியார், இதுக்கு மேலேயும் நான் இதை சீவனுமா? ஆச்சாரியாரை பார்த்து தயக்கத்துடனே கேட்டார். கல்லின் நடுப்பகுதி வரைக்கும் சீவி இருந்தும் உள்ளே ஏதும் இருப்பது போல அவருக்கு எதுவும் தென்படவில்லை. இருந்தாலும் ஆச்சாரியாருக்கு மதிப்பு கொடுத்து கேட்டார். அவர் கேட்ட கேள்வியில் ஆச்சாரியாருக்கு கோபம் வந்தது. ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய். அந்த மாணிக்கம் கல்லுக்கு அடியில இருக்கோ என்னவோ, நான் சொன்ன மாதிரியே பண்ணு. கடுப்புடன் அவர் கூற சேவியர் வெடித்து சிரித்தான். அதில் ஆச்சாரியாருக்கு எரிச்சல் உண்டானது. இப்ப நீ தேவையில்லாம சிரிக்கிற? சேவியர் சிரிப்பதை பார்த்து அதீத எரிச்சலுடன் கேட்டார். அந்த கல்லு வெறும் குப்பைதான். இனிமேலும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னமோ உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாத. பட்டி காட்டான், அதுல கண்டிப்பா மரகதம் இருக்கும். ஓஹோ, ஓகே, பொண்ணா சீவி பாருங்க. எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் செய்யுங்க. இந்த கல்லை மொத்தமா சீவி முடிச்சாலும் உங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது. அழுத்தமாக கூறிவிட்டு கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றான் சேவியர். அங்கிருப்பவர்கள் யாரும் அவன் பேச்சை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் பாதி கல்லை கல்வெட்டுபவர் மொத்தமாய் சீவிவிட்டார். அப்படி இருந்தும் மரகதம் இருப்பதற்கான அடையாளம் ஒன்றுமே தெரியவில்லை. அங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த கல்லுக்குள் மரகதம் இல்லை என்று தெரிந்தது. ஆனால் யாருக்குமே அதனை வெளியே சொல்லும் தைரியம் இல்லை. இந்த கல்லுல மரகதம் இல்லைன்னா என்ன? ஆச்சாரியார் எடுத்த முதல் 2 மரகதத்தோட விலை 7 கோடி. அதை 2 மடங்கா நீங்க கொடுக்கணும்னா 14 கோடி. கடுப்புடன் பிலிப் கூற சேவியர் சிரித்தான். அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் என்னோடது பாக்கலையே. என்னோட மரகதம் 10 கோடிக்கு மேல இருந்தா நீ அதுக்கு மேல எனக்கு கொடுக்கணும். அழுத்தமாக அவன் கூற பிலிப்புக்கு கடுப்பாக இருந்தது.
எங்கிருந்தோ வந்த பட்டிக்காட்டானுக்கு இந்த கல்லில் சூதாட்டம் ஆடுவதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என நினைத்துக் கொண்டான். அதிலும் 10 கோடி மதிப்புள்ள மரகதம் இவனுக்கு கிடைக்குமா என யோசித்தான். நிச்சயம் இதிலிருந்து அவனுக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது என்று நினைத்தான் பிலிப். சேவியர் அவன் முன்பாக 7-8 கல் எடுத்திருந்தான். அதிலிருந்து ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்து அவன் இப்போது எடுத்த 2 கற்களுடன் சேர்த்து கல் வெட்டுபவரிடம் கொடுத்தான். மாஸ்டர், இந்த கல்லை மேல இருந்து கீழே இப்படி கட் பண்ணுங்க. அடுத்தது 2ஆவதா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணுங்க. 3ஆவதா பாலிஷ் பண்ணுங்க. சேவியர் கல் வெட்டுபவரிடமிருந்து ஒரு சாக்பீஸை வாங்கி அந்த கல்லை எப்படி வெட்ட வேண்டும் என பக்குவமாக வரைந்து காட்டினார். அவன் மிகவும் மும்முரமாக அதனை பற்றி கூறிக்கொண்டிருக்க மற்றவர்கள் எல்லாம் அவன் ஆச்சாரியாரை பார்த்து காப்பி அடித்து இதே போல கூறுகிறான் என நினைத்து நக்கலாக பேசினார்கள். பிலிப் கூட அவர்களிடம் சேர்ந்து சேவியரை நக்கல் செய்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் பேசும் பேச்சையெல்லாம் சேவியர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. கல்லை வெட்டுபவர் அவனின் முதல் கல்லை வெட்டினார். வெட்டிய சத்தம் கேட்டவுடனே அனைவரின் கவனமும் அந்த கல்லின் மீது பதிந்தது. சேவியர் முதல் கல்லே அதில் ஒன்றுமே இல்லை என்பது போல வெளித்தோற்றத்தை கொடுக்க, அதனால் உள்ளே நிச்சயம் ஒன்றும் இருக்காது என்ற நினைப்புடன் பார்த்தார்கள். அதுக்குள்ள பச்சை கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. கூட்டத்தில் இருப்பவர்கள் சத்தமாக கத்த அனைவருமே அந்த கல்லை உற்று நோக்கி கவனித்தார்கள். அனைவருமே அதனுள்ளே பச்சை நிறத்தில் ஒரு மரகத கல் பார்த்தார்கள். இது எப்படி சாத்தியம்? இதுவும் டாப் கிரேட் ஐஸ் டைப் தான். சான்ஸே இல்ல. இப்படி ஒரு மட்டமான கல்லுக்குள்ள இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்கும். இது சாதாரண டைப் மரகதம் இல்ல, இருக்கிறதுலே ரொம்ப டாப் டைப் மரகதம். ஆச்சாரியார் எடுத்ததை விட இதுதான் ரொம்ப பியூரான மரகதம். ஆமா, இதோட சைஸும் பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு. ஆச்சாரியார் எடுத்த 3 பீஸையும் கம்பேர் பண்றப்போ இது ஒன்னே இவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி ஒரு கல்லுக்குள்ள இப்படி ஒரு அபூர்வம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சுற்றி இருக்கும் அனைவரும் திகைப்புடனே அந்த மரகத கல்லை பார்த்து கூறினார்கள். மிக மிக அபூர்வமான மரகத கல் அது. பிலிப்பும் ஆச்சாரியாரும் நம்ப முடியாமல் இறுகிய முகத்துடன் அதனை பார்த்தார்கள். ஸ்டோன் கேம்பிளிங் பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு வீணா போனவன் கையில் எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த மரகத கல் கிடைக்கும் என யோசித்தார்கள். நிச்சயம் இதையெல்லாம் அவன் கூட்டாம்போக்கில் எடுத்திருப்பான் என நினைத்தார்கள். இதனை பார்த்துக் கொண்டிருந்த அகரனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ஏது என்று தெரியாமல் அவன் சேவியரை கண்மூடித்தனமாக நம்பினான். ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய மரகத கல்லை அவன் எடுத்திருப்பான் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு கிடைத்த மரகத கல்லின் விலை 6 கோடி இருக்கும். இன்னும் 1 கோடி மதிப்பில் அவன் கல் எடுத்திருந்தால் பிலிப்பும் அவனும் சமமாகி விடுவார்கள். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மரகதம் கிடைச்சா என்ன? எப்படி இருந்தாலும் இது யூஸ்லெஸ் தான். ஏதோ இந்த முறை அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால இது கிடைச்சிருக்கு. எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்காது. கண்டிப்பா மீதி இருக்கிற 2 கல்லையும் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படி பார்த்தா இவன் இந்த 6 கோடி மதிப்புள்ள மரகதத்தை என்கிட்ட கொடுக்க வேண்டியது மட்டும் இல்லாம மேற்கொண்டு 12 கோடி அவன் எனக்கு கொடுக்கணும். நக்கல் சிரிப்புடன் சேவியரை பார்த்து கூறினான் பிலிப். நிச்சயம் சேவியருக்கு அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்காது என்ற நினைப்பில் திமிராக பேசினான். அவனுக்கு பதில் சொல்லாத சேவியர் உடனே கல் வெட்டுபவரிடம் திரும்பி 2வது கல்லை வெட்ட சொன்னான். சுற்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதட்டமாக இருந்தது. இதில் இந்த போட்டியின் வெற்றியாளர் யார் என ஓரளவு கணித்துவிடலாம் என்ற நினைப்பில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கல் வெட்டுபவரும் மிகவும் சீரியஸாக கல்லை வெட்டிக் கொண்டிருந்தார். யாருக்குமே அதில் பச்சை நிறத்தில் எதுவுமே தெரியவில்லை. அவ்வளவுதான், அந்த கல்லுல ஒண்ணும் இல்ல. ஏதோ அதிர்ஷ்டத்துல அவனுக்கு முதல்ல அவ்வளவு விலை உயர்ந்த மரகதம் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப பாரு ஒண்ணுமே இதுல இல்ல. ஆனா பரவாயில்ல, முதல் தடவை வந்தப்பவே அவனுக்கு 6 கோடி மதிப்புள்ள மரகதம் கிடைச்சிருக்கே. அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சது. இன்னும் மிச்சம் ஒரே ஒரு கல்லு தான் இருக்கு. எனக்கு என்னமோ அதுலயும் மரகதம் இருக்கும்னு தோணல. அப்படியே இருந்தாலும் அது 1 கோடி மதிப்புள்ள மரகதமா இருக்கும்னு தோணல. அந்த கல்லுக்குள் பச்சை நிறத்தில் எதுவுமே இல்லை என கண்டதுமே அங்கிருப்பவர்கள் எல்லாம் சேவியர் கதை முடிந்தது என்பது போல பேச ஆரம்பித்தார்கள். அந்த நேரம்தான் ஆச்சாரியாரும் நக்கலுடன் அவனை பார்த்து சிரித்தார். ஹே பொடிப்பையா, இந்த மாதிரி கல்லுல சூதாட்டம் ஆடுறதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் பத்தாது, அதுக்குன்னு தனி திறமை வேணும். ஏதோ குருட்டாம்போக்குல உனக்கு முதல் தடவை மரகதம் கிடைச்சிருச்சு, அடுத்த 2 தடவையும் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. நக்கலாக ஆச்சாரியார் பேச பிலிப்பும் அவருடன் சேர்ந்து நக்கல் செய்ய ஆரம்பித்தான். என்ன இப்போ உனக்கு என் முன்னாடி மண்டி போடணும்னு ஆசையா இருக்கா? ஆனாலும் இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டா எனக்கு பல லட்சம் நஷ்டம் ஆகும். அதனால மிச்சம் இருக்கிற ஒரு கல்லையும் பார்த்துட்டு அப்புறமா மண்டி போடுறத பத்தி பாத்துக்கலாம். நீ என்னதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் விட போறதில்ல.
உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்காம நான் விட மாட்டேன். இருவரும் சேர்ந்து கொண்டு திமிராக பேசிக் கொண்டிருக்க அகரனுக்கு வருத்தமாக இருந்தது. என்னதான் சேவியர் மிகப்பெரிய மருத்துவனாக அனைவர் உயிரையும் அவன் காப்பாற்றினாலும் இந்த சூதாட்டத்தில் அவனுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை என நினைத்தான். இருந்தும் அவனுக்கு நஷ்டமாவதை பற்றித்தான் அகரனுக்கு வருத்தமாக இருந்தது. அகரனை பொறுத்தவரை பணம் ஒன்றும் பெரிதான விஷயம் இல்லை. ஆனால் சேவியர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் இதில் இழக்கப் போகிறானோ என நினைத்து வருந்தினான். அவனுக்கு சேவியர் மீது அதீத மரியாதை உண்டு. சித்திரம் இருந்தால்தான் ஓவியம் வரைய முடியும் என்பது போல திடகாத்திரமான உடல் இருந்தால்தான் நன்றாக வேலை செய்ய முடியும். அப்படி இருக்கையில் ஒரு உயிரை காப்பாற்றும் மருத்துவன் அவனுக்கு மிகவும் உயர்வாக தென்பட்டான். அனைவரும் சேவியரை மட்டமாக பேச சேவியர் கொஞ்சம் கூட பதட்டம் கொள்ளாமல் அமைதியாயிருந்தான். மிஸ்டர் ஆச்சாரியார் அண்ட் பிலிப், கொஞ்சம் உங்களோட நொல்ல கண்ணை நல்லா திறந்து உள்ளார என்ன இருக்குன்னு பாருங்க. கல்லுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு யார் சொன்னா? அழுத்தமாக அவன் கூற அனைவருமே கல்லை மீண்டும் திரும்பி பார்த்தார்கள். கல்வெட்டுபவர் இன்னும் மிகவும் பக்குவமாக அதனை பிரித்துக் கொண்டிருந்தார். அனைவரும் கல்லுக்குள் பச்சை நிறத்தை தான் தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கல்லுக்குள் இருந்து மெலிதான புகை வருவதை அப்பொழுதுதான் கவனித்தார்கள். கல்லுக்குள் இருந்து புகை வருகிறது என்றால் அதற்குள் மரகதம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். பச்சை நிற மரகதத்தை அவர்கள் தேடிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அதன் உள்ளே இருந்த மரகதம் கொடுத்தது. இது பிளாக் ஜேடு. ஆச்சரியத்தில் சத்தமாக கூறினார் ஆச்சாரியார். கல்லை வெட்டுபவர் அந்த கருப்பு நிற மாணிக்க கல்லை கல்லில் இருந்து எடுத்தார். அந்த மாணிக்கம் மை கருப்பில் இருந்தது. எந்த அளவுக்கு கருப்பு என்றால் கரிக்கல் கருப்பில் இருந்தது. அந்த கல்லை சூரிய வெளிச்சத்தில் காட்டிட அதிலிருந்து கரும்பச்சை நிறத்தில் ஒளி வீசியது. அதனின் கூர்மையான முனைகள் எல்லாமே பச்சை நிறத்தில் மின்னியது. கல்வெட்டுபவருக்கு இதில் பல அனுபவம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு மேலாக இந்த தொழிலில் அவர் இருக்கிறார். ஒரு மாணிக்கத்தின் மதிப்பு என்ன என்று அவருக்கு மிகவும் நன்றாய் தெரியும். ஒரு மாணிக்கத்தை எப்படி பார்த்தால் அதனின் அழகு மற்றவர்களுக்கு தெரியும் என நினைத்தவர் அதனை 2 கைகளால் ஏந்தி சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக வைக்க சூரிய ஒளி அந்த மாணிக்கத்தில் பட்டு மின்னியது. அதிலிருந்து தகதகவென பச்சை நிறம் மின்னியது. சுற்றி இருக்கும் அனைவருமே பெரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான மரகதம் இது. இவ்ளோ டார்க் பிளாக் கலர்ல கல்லு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதுவும் இல்லாம இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பிரிஷியஸான கல்லு. கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்க ஒரு வயதானவர் கூட்டத்தை விலக்கிவிட்டு சேவியர் பக்கம் வந்தார். இதுக்கு நான் 5 கோடி கொடுக்கறேன். இந்த காம்படிஷன் முடிஞ்சதும் இந்த பிளாக் ஜேடை எனக்கு கொடுக்கறியா? ஒருவர் மிகவும் தன்மையாக கேட்க சேவியருக்கு இதனை பற்றி பெரிதாய் தெரியாததனால் அகரன் பக்கம் திரும்பினான். அகரனோ வாயை பிளந்து கொண்டு அந்த மரகதத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். அதிலே அவன் ஆச்சரியமாய் பார்த்துக் கொண்டிருக்க சேவியர் 2 முறை அழைத்ததற்கு பின்புதான் அவன் பக்கம் கவனம் செலுத்தினான். என்ன சேவியர், இந்த மரகதம் 4 கோடி 5 கோடி போகும். இவர் உனக்கு நல்ல வேலை தான் சொல்லியிருக்காரு. ஓகே சார், இந்த காம்படிஷன் முடிஞ்சதும் இதை நான் உங்களுக்கே விற்கிறேன். சேவியர் கூறிட அதில் அந்த வயதானவர் பெரிதாக மகிழ்ந்தார். எபிசோட் 188. சேவியர் அந்த மரகதத்தை அந்த பெரியவருக்கே கொடுத்து விடுவதாக கூறிட அதில் மகிழ்ந்தார் அவர். பிலிப் முகமும் ஆச்சாரியார் முகமும் வெளுத்து போனது. சேவியர் போன்ற பட்டிக்காட்டான் மிக மிக அபூர்வமான 2 மாணிக்கத்தை ஒரே இடத்தில் எடுத்திருப்பான் என அவர்களால் நம்ப முடியவில்லை. இந்த 3வது கல்ல கொஞ்சம் கொஞ்சமா மிஷின்ல கிரைண்ட் பண்ணிட்டே வாங்க, பார்த்து பக்குவமா பண்ணுங்க. சேவியர் கல்வெட்டுபவரிடம் கூறிட அனைவருமே அந்த கல்லையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சாரியாருக்கு முகம் வாடி போனது. இப்பொழுது கூட்டம் மொத்தமும் சேவியர் பக்கம் இருக்க அவருக்கு பயங்கர கடுப்பாக இருந்தது. வெறும் 2 சென்டிமீட்டர் அந்த கல்லை சேவிய உடனே கல்வெட்டுபவர் பாதையில் நிறுத்திவிட்டு அதனை தண்ணீரில் கழுவினார். உடனே அதில் இருக்கும் மரகதம் வெளிவந்தது. அடடா, இதுல இருக்கிறது பியோர் கிளாஸ் கிரேட் மரகதம். கண்ணாடி மாதிரி அப்படியே மின்னுதே. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? ஒரே நாள்ல இத்தனை டாப் கிரேட் மரகத கல் வெளிவந்திருக்கு. இவன் எப்படி இது எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சான்? கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிருப்பானோ? அவன் எடுத்த 3 கல்லும் ரொம்ப விலை அதிகமானது. நிஜமாலுமே இந்த பையன் ரொம்ப திறமசாலியா தான் இருக்கான். கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சேவியரை பார்த்து ஆச்சரியத்துடன் கூறிக்கொண்டே இருந்தார்கள். அவன் எடுத்த 3 கல்லுமே மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஆனால் அதன் உள்ளே இருந்து டாப் குவாலிட்டி கொண்ட மரகத கல்லாக இருந்தது. நடந்த சம்பவம் அனைத்தும் அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது.
வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது என அங்கிருக்கும் அனைவருமே கல்லையும் சேவியரையுமே நினைத்து ஒப்புக்கொண்டார்கள். கல்லை பார்த்ததுமே அதில் ஒன்றும் இருக்காதுதான் என்று நினைத்தார்கள். அதே போலதான் சேவியரையும் பார்த்த உடனே அவனை மட்டமாக நினைத்தார்கள். ஆனால் அதனுள்ளேதான் மரகதம் இருப்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டார்கள். ஒருவேளை இந்த கல்லோட மேல் லேயரா இருக்குமோ, உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லையோ? கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சந்தேகமாக கேட்க, உடனே கல் வெட்டுபவர் அந்த மரகதத்தை பாலிஷ் செய்து வெளியே காட்ட, சந்தேகப்பட்டு பேசுபவர்கள் வாய் உடனே மூடியது. ஒரு மரகதம் எந்த அளவிற்கு விலை உயர்ந்தது என்றால் அதனின் டிரான்ஸ்பரன்சியை வைத்துத்தான் எடை போடுவார்கள். இந்த மரகதம் தான் பெஸ்ட் கிரேடிங்கில் இருக்கிறது. கிறிஸ்டல் கிளியர் என சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கூட அசுத்தம் இல்லாமல் தெளிவாக கண்ணாடி போல அந்த மரகதம் இருந்தது. என்னதான் இந்த கிளாஸ் மரகதம் பார்க்க சின்னதா இருந்தாலும் இதோட மதிப்பு 10 கோடி போகும். 2 நாளைக்கு முன்னாடிதான் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன். அங்க இதே மாதிரி ஒரு கிளாஸ் மரகதம் 3 கோடிக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்க சேவியர் அமைதியாய் நின்றார். இந்த மரகதத்தை வைத்து 2 பேர் அணியக்கூடிய பிரேஸ்லெட் செய்யலாம், கூடவே மீதம் இருப்பதை வைத்து மோதிரம் செய்யலாம் என நினைத்தான். ஆக மொத்தம் இந்த போட்டியில் சேவியர் வெற்றி பெற நக்கலுடன் பிலிப் பக்கம் திரும்பினார். என்ன பிலிப், தோத்து போயிட்டியே? இப்போ கேஷா தரியா இல்ல நீயே டிரான்ஸ்பர் பண்றியா? எனக்கு இந்த செக் எல்லாம் வேண்டாம். ஏன்னா அது பவுன்ஸ் ஆகலன்னா நான் என்ன பண்றது? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ பேருக்குன்னு போட்டு கொடுத்துருவ, அப்புறம் நான் தானே ஏமாறணும். வேண்டுமென்றே சேவியர் நக்கலாக பேச அவன் முகம் கருத்தது. முதலில் ஸ்டோன் கேம்பிளிங்கில் புதிதாய் வந்த ஒரு பட்டிக்காட்டானிடம் தோற்று போய்விட்டோமே என அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. கோபத்தில் நரம்புகள் புடைக்க சேவியரை முறைத்து தள்ளினார். இப்பொழுது ஒட்டுமொத்தமாய் அவன்தான் பணம் கொடுக்க வேண்டும். சேவியர் முதலில் எடுத்த 6 கோடியை 2 மடங்காக கொடுத்தால் 12 கோடி. அவன் அடுத்ததாக எடுத்தது 5 கோடி மதிப்புள்ள மரகதம். அதனின் 2 மடங்கு 10 கோடி. அவன் கடைசியாக எடுத்த மரகதத்தின் விலை 10 கோடி. அதனை 2 மடங்காக கொடுத்தால் 20 கோடி. இவனுடையது மட்டுமே 42 கோடி வந்தது. இதில் பிலிப் எடுத்த 7 கோடி, அதனை 2 மடங்காக கொடுத்தால் 14 கோடி ஆகும். ஆக மொத்தம் பிலிப் சேவியருக்கு 56 கோடி கொடுக்க வேண்டும். பொடிப்பாயில இந்த பிலிப் என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத. அழுத்தமாக கூறியவன் ஒரு செக்கில் 56 கோடியை எழுதி கையெழுத்து போட்டான். செக்கில் கையெழுத்து போடும்போது கூட அவன் இதயத்திலிருந்து ரத்தம் கசிவது போல உணர்ந்தான். 56 கோடி என்பது அவனுக்கு சாதாரணமில்லையே. அவனின் ஒட்டுமொத்த சொத்தின் மதிப்பே 100 கோடி இருக்கும். அதில் பாதியை இந்த நொடியே அவன் இழந்து விட்டான். அப்புறம் என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா இல்லையான்னு உன் கூட வந்திருக்கானே அகரன், அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. கடுப்பாக கூறிவிட்டு செக்கை சேவியர் கையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஆச்சாரியார் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விட்டான் பிலிப். இன்று ஆச்சாரியார் மூலமாக அவனுக்கு பெரும் அவமானம் நிகழ்ந்தது. பிலிப்பை வெறுப்பேற்றிய மகிழ்ச்சியில் செக்கை வாங்கிக் கொண்ட சேவியர் சிரித்தான். இதனை வைத்து அவன் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய பில்லியனர் ஆகிவிடலாம் என நினைத்தவனுக்கு சிரிப்பாக இருந்தது. என்ன இருந்தாலும் அவன் ஃபேக்டரி வைத்துதான் பில்லியனராக வேண்டும் என நினைத்தான். மாஸ்டர் ஆச்சாரியார், நிஜமாலுமே ஜேட் செயின்ட் பட்டத்துக்கு நீங்க தகுதியான ஆள் தான். ரொம்ப நன்றி. உங்களாலதான் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது. என்னதான் போட்டி போட்டுக் கொண்டிருந்தாலும் போட்டி முடிந்ததும் எதிராளிகள் இருவரும் நட்பை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இயல்பாக கூறினான் சேவியர். பயங்கர கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த ஆச்சாரியார் வாயிலிருந்து ரத்தத்தை துப்பினார். கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாத பட்டிக்காட்டானிடம் தோற்று போய்விட்டோமோ என்று அசிங்கமாயிருந்தது அவருக்கு. மிஸ்டர் ஆச்சாரியார், என்னாச்சு? கூட்டத்தில் இருந்தவர்கள் உடனே ஆச்சாரியார் பக்கம் வந்து அவரை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். வாயிலிருந்து ரத்தத்தை துப்பியவர் அப்படியே மயங்கி சரிந்தார். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கோபத்துல இருந்தாப்ல, அதான் மயங்கிட்டாரு. நான் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே சரியாயிடுவாரு. மிகவும் சாதாரணமாய் கூறிய சேவியர் அவனின் வெள்ளி ஊசியை எடுத்து ஆச்சாரியார் உடலில் இருக்கும் அக்குபஞ்சர் பாயிண்டில் அதனை செலுத்தினார். சிறிது நேரத்திலே மயக்கத்திலிருந்து தெளிந்த ஆச்சாரியார் நிம்மதி பெருமூச்சு விட்டார். எனக்கு என்னாச்சு? தலையை பிடித்துக் கொண்டு கூட்டத்தை பார்த்து கேட்டார் ஆச்சாரியார். ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டீங்க. மிஸ்டர் சேவியர் தான் உங்களை காப்பாத்தினாங்க. மாஸ்டர் ஆச்சாரியார், எதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? இவ்வளவு கோபம் உங்களோட உடம்புக்கு ஆகவே ஆகாது. இப்ப உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக நான் கன்சல்டேஷன் ஃபீஸ் கேட்க மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு வீட்டுக்கு போனதும் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட பிரஷரை குறைக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உதவும்.
அதுக்கப்புறம் 2 நாள்லயே நீங்க சரியாயிடுவீங்க. அக்கறை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குத்தலாகவே கூறினான் சேவியர். ஆச்சாரியார் முகம் வெளுத்தது. சேவியருக்கு மரியாதை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என நினைத்தவர் அவனை பற்றி திமிராக பேசியதெல்லாம் நினைத்து பார்த்து கூனி குறுகி அமர்ந்திருந்தார். ஆனால் இங்கு சேவியர் அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பதுடன் சேர்த்து அவரையும் குணப்படுத்தி இருக்க சேவியர் முன்பு தாம் ஒன்றுமில்லை என நினைத்தார். அதன் பின்பு சேவியர் அந்த வயதானவர் கேட்டது போலவே அவரிடமே அந்த மரகதத்தை வித்தான். அகரா, இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் மரகதத்தை நீயே வச்சுக்கோ. இதை வச்சு உன்னோட வைஃபுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது பண்ணி கொடு. பெருந்தன்மையாக அவனிடம் கொடுத்தான் சேவியர். ஆனால் அதனை வாங்க அகரனுக்கு மனதில்லை. என்ன சொல்ற சேவியர்? நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல, சும்மா தான் உன் கூட வந்தேன். இந்த மரகதத்தை என்னால வாங்கிக்க முடியாது, இதை நீயே வச்சுக்கோ. அவன் மறுப்பாக கூறிட சேவியர் யோசித்தான். அகரனுக்கு அந்த மரகதத்தை பற்றி நன்றாய் தெரியும். மிகவும் விலை அதிகமான ஒன்றை இலவசமாக எடுத்துக்கொள்ள அவனுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. இவன் சொன்னால் கேட்க மாட்டான் என்று நினைத்த சேவியர் வேறு ஒரு முடிவெடுத்தான். சரி அகரா, நான் இப்போ அவசரமா போகணும். உன்னையும் உன் ஃபேமிலியையும் இன்னொரு நாள் நான் வந்து பாக்குறேன். அங்கிருந்து கிளம்பினான் சேவியர். எபிசோட் 189. அந்த கிளப்பில் இருந்து அகரனுடன் சேவியர் கிளம்பினான். செல்லும் வழியிலே செக்கை எடுத்துக்கொண்டு சேவியர் அக்கவுண்டுக்கு பணத்தை மாற்றிவிட்டு சென்றார்கள். நீண்ட நேரம் கழித்து சேவியர் சூப்பர் மார்க்கெட் மேனேஜரை பார்க்க சென்றான். என்ன இவ்வளவு நேரம் உன்னோட பாஸ் வாயிலேயே வடை சுட்டுட்டு இப்போ ஓடி போயிட்டானா? இதுல ஒன்ன வேற அசிங்கப்படுத்துறதுக்கு இங்க இருக்க வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான். அவர் எதிரே இருக்கும் இனியாவை பார்த்து நக்கலாக பேசினார் மேனேஜர். இல்ல, என்னோட பாஸ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் சீக்கிரமே பணத்தெல்லாம் வாங்கிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் வாங்குறதுக்கு வருவாரு. இன்னுமா அந்த பட்டி காட்டான நீ நம்புற? ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்துல இருந்து வந்த சாதாரண விவசாயி அவன். அவன்கிட்ட இப்படி 50 கோடி இருக்கும். ஏதோ தட்டு மாதிரி ஒரு ஃபேக்டரிய வாங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா 50 கோடி அவனால கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டானா? எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி வாயிலேயே வடை சொல்றதுக்கு தான் அவன் லாய்க்கு. திரும்ப அவன் வரவே மாட்டான். இவனை மாதிரி ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நீ இந்த சூப்பர் மார்க்கெட்லயே வேலை பார்க்கலாமே. எனக்கும் இப்போ செக்ரட்டரி தேவைப்படுது. இனியாவை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தபடியே அந்த மேனேஜர் கூறினார். காலேஜ் படிக்கும் இளம் வயது பெண், பார்ப்பதற்கும் நன்றாகத்தான் இருந்தாள். நீண்ட கூந்தல், மெலிதான தேகம், அழகான புன்னகை என அவளின் அழகு அந்த மேனேஜரை கட்டி இழுத்தது. அவர் கூறுவதை கேட்டதுமே இனியா முகம் கோபத்தில் சிவந்தது. பிளீஸ் மேனேஜர், வார்த்தைங்களை பார்த்து பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பாஸ் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க நம்பலன்னா நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ட மட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல வரட்டும், கான்ட்ராக்டுக்கு என்ன அவசரம்? அவன் வந்த உடனே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அந்த மேனேஜர் திமிராக பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. அப்ப இன்னும் நீ கான்ட்ராக்ட் ஏற்பாடு பண்ணலையா? சிரித்தபடியே கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தான் சேவியர். பாஸ் வந்துட்டீங்களா? அவனை கண்டதுமே ஆர்வத்துடன் அவன் பக்கம் வேகமாய் சென்றவள் கண்கள் பனி திறந்தது. அவன் சென்றதிலிருந்து இந்த நொடி வரை அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மேனேஜர் பேசும் இழிவு சொற்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தாள். அவளால் அதனை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு வழியாய் சேவியர் வந்ததில் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மேனேஜர் சேவியர் வருவான் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் வெறும் கையுடன் வந்திருப்பதை பார்த்து நக்கலாக அவனை பார்த்தார். என்ன விஷயம்? பணத்தை கொண்டு வந்தியா? கையில ஒண்ணுத்தையும் காணோம். உடனே சேவியர் அவனின் பிளாக் கார்டு ஒன்றை எடுத்து டேபிளில் போட்டான். நான் சொன்ன கான்ட்ராக்ட ரெடி பண்ணியா இல்லையா? நீ கான்ட்ராக்ட கொடு, நான் சைன் பண்ண அடுத்த நிமிஷமே மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துறேன். என்ன கதை கட்டுறியா? நிஜமாலுமே உங்ககிட்ட பணம் இருக்கா? நான் சொன்னது 1 இல்ல 2 இல்ல, முழுசா 50 கோடி. நக்கலாக அவனை பார்த்து கேட்டார் மேனேஜர். போதுமான பணத்தை சேவியர் கொண்டு வந்திருப்பான் என அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் இன்னும் அவர் கான்ட்ராக்ட் தயார்படுத்தவில்லை. சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவன் எப்படி 50 கோடியை கொண்டு வருவான் என மிதப்பில் இருந்தார். இன்னும் நீ கான்ட்ராக்ட ரெடி பண்ணல, அப்படிதானே? முதல்ல உன்னோட பாஸ் இங்க வர சொல்லு, நான் பேசணும். சரி, இங்கே இரு, நான் வரேன். சந்தேகத்துடனே சேவியரை பார்த்தார் மேனேஜர். நிஜமாகவே அவனிடம் 50 கோடி இருக்குமா இல்லையா என சந்தேகமாய் இருந்தது. காலையில் மேனேஜர் அவரின் மச்சானிடம் பேசிய போது 50 கோடி யார் கொடுத்தாலும் சூப்பர் மார்க்கெட்டை விற்றுவிட தயாராக இருக்கிறேன் என கூறியிருந்தார். அவருக்கு ஒரு பண அவசரம் இருந்தது. ஒருவேளை உண்மையாகவே சேவியரிடம் பணம் இருந்து அவனே நேரடியாக மேனேஜரின் மச்சானை பார்க்க சென்றால் அது மேனேஜருக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்.
அதனால்தான் மேனேஜரை அவரின் மச்சானுக்கு அழைத்து வர சொன்னார். ஒரு பக்கம் மேனேஜருக்கு சேவியர் மீது சந்தேகமாகவும் இருந்தது. ஒருவேளை அவனிடம் பணம் இல்லாமல் தேவையில்லாமல் வம்பு செய்தால் நிச்சயம் அவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டார் மேனேஜர். 20 நிமிடத்திற்கு பின்பு மேனேஜர் இன்னொரு நடுத்தர வயது நபருடன் அந்த அறை உள்ளே நுழைந்தார். அவர்தான் மேனேஜரின் மச்சான் சீசர். சேவியரை பார்த்ததுமே சீசர் அதிர்ச்சி அடைந்தார். மிஸ்டர் சேவியர், நீங்க தான் என்னோட சூப்பர் மார்க்கெட்டை வாங்க வந்திருக்கீங்களா? சேவியரும் சீசரை அடையாளம் கண்டு கொண்டான். மதிய வேளையில் அவன் கிளப்பில் சூதாடும் பொழுது வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் அவரும் ஒருவர். ஓ, இந்த சூப்பர் மார்க்கெட் உங்களோட தானா? அப்பனா எனக்கு இன்னும் வேலை ஈஸியா முடிஞ்சது. கான்ட்ராக்டை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? வேலையே கண்ணாக கேட்டான் சேவியர். மேனேஜருக்குத்தான் சாதாரண ஒரு விவசாயிக்கு தன் மச்சானை தெரிந்திருக்கிறதா என ஆச்சரியமாக இருந்தது. என்ன நடக்குதுங்க? மிஸ்டர் சேவியர் கான்ட்ராக்ட் ரெடியான்னு கேக்குறாரு. ரெடி பண்ணியா இல்லையா? மிரட்டலாக சீசர் மேனேஜரை பார்த்து கேட்க அவரோ லேசாக படபடத்தார். சீசர், அது என்னன்னா, இவன் தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்றான்னு நினைச்சேன். இவன் கிட்ட அவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் கான்ட்ராக்டை ரெடி பண்ணல. என்ன உளற நீ? எப்படி மிஸ்டர் சேவியர் கிட்ட பணம் இல்லாம இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா? இன்னைக்கு மதியானம் ஸ்டோன் கேம்பிளிங்ல மிஸ்டர் சேவியர் பல கோடி அங்க சம்பாரிச்சு வந்திருக்காரு. சீக்கிரமா போய் உடனே கான்ட்ராக்டை ரெடி பண்ற வேலையை பாரு. சத்தமாக மேனேஜரை திட்டினார் சீசர். மேனேஜருக்கு குழப்பமாக இருந்தது. அதே போல அவரால் ஆச்சரியப்படாமலும் இருக்க முடியவில்லை. மதிய நேரத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து விட்டானா? இவன் எந்த அளவிற்கு பணக்காரன் என ஆச்சரியமாக நினைத்தார். ஓகே, இதெல்லாம் என்னோட தப்புதான். நான் உடனே போய் கான்ட்ராக்டை ரெடி பண்றேன். திகைப்புடன் கூறிய மேனேஜர் அந்த வேலையை செய்ய சென்றார். நிஜமாகவே சேவியர் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என கனவிலும் அவர் நினைத்து பார்க்கவில்லை. தன்னை ஏமாற்றியதை நினைத்து சேவியரை திட்டிக் கொண்டிருந்தார். அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா ஒரு 2 ட்ரெஸ் டீசென்ட்டா உங்ககிட்ட இருக்காதா? பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்னை ஏமாத்திட்ட. அதீத கடுப்புடன் கூறிக்கொண்டு வேலையை பார்த்தார். 10 நிமிடத்திற்கு பிறகு மேனேஜர் 2 கான்ட்ராக்டுடன் அங்கு வந்தார். மிஸ்டர் சேவியர், இந்த கான்ட்ராக்டை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இதை இப்பவே சைன் பண்ணிருங்க. என்னோட கடை ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இங்க எதையுமே மாத்தணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். சேவியர் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் நிச்சயமாக அவன் சாதாரண ஆள் இல்லை என அறிந்திருந்தார். ஒரு சாதாரண நபரால் எப்படி ஒரே முறையில் 3 டாப் கிரேட் மரகத கற்களை எடுக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் சேவியருக்கும் மகரனுக்கும் நல்ல பழக்கம் இருக்கிறது. அதனால் சேவியரிடம் பிரச்சனை வைத்துக் கொள்ளக் கூடாது என நினைத்தார் சீசர். சேவியர் அந்த கான்ட்ராக்டை நன்கு படித்து பார்த்த பின்பு அதில் கையெழுத்து போட்டான். அதன் பின்பு சீசருக்கு 50 கோடி பணத்தை மாற்றிவிட்டான். எல்லாரும் உங்களோட புது முதலாளியை பாருங்க. மிஸ்டர் சேவியர், இந்த கடை இனிமேல் உங்களோடது. அங்கு வேலை பார்க்கும் அனைவரையுமே அழைத்து சீசர் சேவியரை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஒருவர் பின் ஒருவராக சேவியர் அனைவரையும் தெரிந்து கொண்ட பின் சீசர் சேவியருடன் சிறிது நேரம் பேசி சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் அனைவருமே அதிர்ச்சியில் இருந்தார்கள். சாதாரண கிராமத்திலிருந்து வந்த ஒருவன் காலையில் அவனின் ஹெர்பல் டீயை விற்க சொல்லி கேட்டு வந்தவன் இப்பொழுது நிஜமாகவே சூப்பர் மார்க்கெட்டை வாங்கி அவர்களின் முதலாளியாகிவிட்டானே என திகைப்புடன் பார்த்தார்கள். எபிசோட் 190. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் சேவியரை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் அவனை பார்த்து மரியாதையாக வணக்கம் சொல்ல அதற்கு புன்னகையுடன் தலையசைத்தான் சேவியர். நீங்க எல்லாரும் உங்களோட வேலையை வழக்கம் போல பார்க்கணும். அதே மாதிரி எனக்குன்னு சில ஸ்டாப்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நாளையில இருந்து எங்களோட ஹெர்பல் டீயை இங்க விற்க போறோம். அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்ச உடனே பார்க்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்கணும். எங்களோட இந்த பிராண்ட் மக்கள் மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும். ஹெர்பல் டீ விற்கிறத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா மேனேஜர் இனியா கிட்ட நீங்க கேளுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இனியா தான் மேனேஜர். இதனை கேட்டதுமே அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் இனியா. அவளுக்கு பேச வாயே வரவில்லை. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாம் தான் மேனேஜரா என்று நினைக்கவே ஆச்சரியமாயிருந்தது. அவளுக்கு கனவு போல தோன்றியது. போன வருடம்தான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அதற்குள்ளேவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேனேஜர் என்றதும் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ், நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் ஒருவன் குறுக்கே பேசினான்.
ஆனால் பாஸ், இது என்னமோ எனக்கு நல்ல ஐடியாவாக தோணலை. மாஸ்டர் லீ குரூப்ஸ்ல இருந்து இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கடையில் ஹெர்பல் டீ விற்கிறாங்களோ அங்கே இனிமேல் லீ குரூப் சேர்ந்த ப்ராடக்ட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் இதை வச்சா இங்கே இருக்கிற அவங்க ப்ராடக்ட் மொத்தமும் சப்ளை பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. சப்ளை பண்ணுறதை நிறுத்தணும்னு அவங்க பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன இருக்கு? சப்ளை பண்ணுறது குறைஞ்சா அவங்களுக்கு தானே நஷ்டம். மிகவும் சாதாரணமாய் சேவியர் கூறிட அங்கு வேலை பார்ப்பவர்கள் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். மிஸ்டர் சேவியர், நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அதிகமா விற்கக்கூடிய பொருள் லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட்ஸை மட்டும்தான். அதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். இப்போ லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இல்லைன்னா நமக்கு 20% லாபத்தில் குறையும். அது மட்டும் இல்லாம இங்க வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க. அது மட்டும் இங்க இல்லைன்னா அவங்க வேற ஒரு கடையை தான் தேடி போவாங்க. அப்புறம் இங்க இருக்கிற எந்த பொருளுமே விற்காம போகும். இதனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வரும். தெளிவாக யோசித்து அந்த நபர் கூற சேவியர் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னா மொத்தமா எல்லா ப்ராடக்டையும் எடுத்து வச்சுட்டு வெறும் ஹெர்பல் டீ மட்டும் சப்ளை பண்ணுங்க. மிகவும் சாதாரணமாய் சேவியர் கூறிட அங்கிருக்கும் அனைவருமே அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். திகைப்பை விட இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என கேள்வி அவர்கள் மனதில் ஓடியது. வெறும் அவனுடைய ஹெர்பல் டீ விற்பதற்காக மட்டும்தான் ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டையும் வாங்கினானா என ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவது என தோன்றியது அவர்களுக்கு. 50 கோடி பணத்தை கொடுத்து அவனுடைய ஹெர்பல் டீயை மட்டும் விற்கிறானே என பார்த்தார்கள். சேவியரை பொறுத்தவரை சூப்பர் மார்க்கெட் ஓடுவதில் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனின் எண்ணம் எல்லாம் ஒரு முறை அவனின் ஹெர்பல் டீ நன்றாக ஓட ஆரம்பித்து விட்டால் பின் இருக்கும் அனைவரும் இதனைத்தான் தேடி வாங்குவார்கள் என உறுதியாக நம்பினார். அடுத்த நாள் காலையில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கு என்ட்ரன்ஸில் இருந்து அதிகமாய் பார்க்கக்கூடிய இடங்களில் ஹெர்பல் டீயை வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையும் வெளியே வைத்தார்கள். ஒரு போஸ்டரில் பச்சைமலை மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட மூலிகை டீ உடலுக்கு மிகவும் நன்மை தரும் டீ வெறும் 5 ரூபாய் தான் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை பார்த்து நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அதனை பற்றி விசாரிக்க இனியாவும் மற்ற வேலையாட்களும் பச்சைமலை மூலிகை ஹெர்பல் டீ பற்றி கூறினார்கள். ஆண்டி, எங்களோட பச்சைமலை ஹெர்பல் டீ பச்சைமலையில விளையக்கூடிய மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்டது. நீங்க இதுக்கு முன்னாடி பச்சைமலை மூலிகை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கூடவே அதை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டும் பாத்திருக்கீங்க தானே? மிகவும் ஆர்வமாய் கேட்டபடியே அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணிடம் கேட்டாள் இனியா. ஆமா, எனக்கு கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்கு. இப்ப கூட அந்த பச்சைமலை மூலிகை ட்ரெண்டிங்கா ஊர் முழுக்க இருந்துச்சு. ஆனா இத லீ குரூப்ஸ் தானே ப்ரமோஷன் பண்ணாங்க. நிஜமாவே உங்களோட பச்சைமலை மூலிகை ரொம்ப மகத்துவமானதா? அப்புறம் ஏன் இது இவ்வளவு விலை கம்மியா இருக்கு? நீங்க சந்தேகமே பட வேண்டாம் ஆண்டி, பச்சைமலை மூலிகை ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. அதே எங்க பாஸோட சொந்த தோட்டத்திலேயே அவரே பயிரிட்டு அவரோட சொந்த ஃபேக்டரியில செஞ்சு அதை விற்பனைக்கு கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு பிராண்ட், அவங்க எங்க கிட்ட இருந்துதான் மூலிகை செடிகளை வாங்கி அதை அதிக விலைக்கு உங்ககிட்ட வித்திருக்காங்க. சரி, ஆனா ஏன் உங்களோடது இவ்வளவு விலை கம்மியா இருக்கு? அப்போ இது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டா? மேடம், விலை கம்மியா இருந்தா குவாலிட்டி இல்லன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஹெர்பல் டீ மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துலதான் இதை பண்றோம். இது உடல்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்தும். நான் டாக்டர் சேவியர் ஜோன்ஸ். ஒரு டாக்டரா என்னோட கடமை மற்றவங்க உயிரை காப்பாத்துறது. அதனால என்னோட ஹெர்பல் டீயை நான் அதிக விலைக்கு விற்க மாட்டேன். இது சாதாரண மக்கள்ல இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே சரிசமமா வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைச்சதுதான். சரியான நேரத்திற்கு அங்கு வந்த சேவியர் விளக்கம் கூறினார். என்னது, நீங்க டாக்டர் சேவியரா? அந்த மிராக்கல் டாக்டர் நீங்க தானா? கூட்டத்தில் இருந்தவர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டு ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். சில மாதங்களுக்கு முன்பு சேவியர் தான் இந்த சிட்டியில் ட்ரெண்டிங் டாபிக்காக இருந்தார். அவனை பற்றி பேசாதவர்கள் இந்த நகரத்தில் யாருமே இல்லை. நிறைய பேர் அவன் உயிர்களை காப்பாற்றியதை பற்றி நல்ல விதமாய் பேசினாலும் நிறைய பேர் அவன் மீது சுமத்தப்பட்ட பழியை பற்றி பேசினார்கள். என்னதான் அவன் நிரபராதி என நிரூபித்தாலும் அவன் மீது சுமத்தப்பட்ட பழி இன்னும் அப்படியே ஆங்காங்கே ஒரு சிலர் பேசினார்கள். ஆமா, நான் தான் சேவியர் ஜோன்ஸ். பச்சைமலை தான் என்னோட சொந்த ஊரு. நான் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இந்த மூலிகை செடி எல்லாமே அங்கதான் நான் பயிரிடுறேன். அதனாலதான் அதுக்கு பச்சைமலைன்னு பெயர் வச்சிருக்கேன். சிட்டி மாதிரி அங்க ரொம்ப பொல்யூஷன் கிடையாது. அதனால இயற்கையான உரங்களை பயன்படுத்தி தான் இந்த மூலிகை செடி எல்லாமே நான் பயிரிட்டு வரேன். மேடம், வெறும் 5 ரூபாயில இந்த ஹெர்பல் டீயை டேஸ்ட் பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க ஆர்வம் இருக்கா?
அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணுக்கு சேவியரின் மருத்துவத்திறன் பற்றி நன்றாய் தெரியவும் 50 பேரை ஒரே அடியாக அவன் காப்பாற்றியிருப்பதை பற்றி ஊரில் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவன் தயாரித்த டீ நிச்சயம் நன்றாக இருக்கும் என நம்பி அவனை பார்த்து புன்னகைத்தார். ஓகே, இதுல ஒண்ணு நான் வாங்கிக்கிறேன், மகிழ்ச்சியுடன் கூறியவர் ஒரு பாட்டிலை வாங்கி குடித்து பார்த்தார். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மத்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது. மகிழ்ச்சியுடன் அவர் கூறிவிட்டு மொத்தத்தையும் குடிக்க அதன் பின்பு ஒவ்வொருவராய் ஆர்வத்துடன் அதனை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். நாக்கு சுவைக்கு மட்டுமே அடிமையாகப்பட்டவர்கள் அதனை விரும்பி குடித்தார்கள். பொதுவாக என்னதான் மருத்துவ குணம் நல்லதாக இருந்தாலும் சிறிதான கசப்புத்தன்மை இருந்தால் அதனை பெரும்பாலும் மக்கள் குடிக்க மாட்டார்கள். அதனை உணர்ந்த சேவியர் சுவையிலும் மருத்துவ குணத்திலும் குறை வைக்காமல் மக்களுக்கு அதனை கொண்டு சேர்த்தான். அவர் நினைத்தது போலவே நன்றாய் ஓடியது. அவர்கள் எதிர்பார்த்தபடியே நிறைய பேர் ஹெர்பல் டீ வாங்கி குடித்தார்கள். எபிசோட் 191. முதல் நாளிலே சேவியரின் ஹெர்பல் டீ நன்றாக விற்பனையானது. அன்று மாலை பொழுது ஆனதும் இனியா சேவியர் பக்கம் வந்தாள். மிஸ்டர் சேவியர், இன்னைக்கு நம்மளோட ஹெர்பல் டீ ரொம்ப நல்லாவே விற்பனையாகி இருக்கு. சேவியரும் அதனை தான் பார்த்தான். காலையிலிருந்து மொத்தமாய் 10 அட்டடப்பா நிறைய ஹெர்பல் டீ விற்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளே இந்த அளவிற்கு விற்றது நல்லதுதான். ஆனால் சேவியர் எதிர்பார்ப்பு இது இல்லை. இதுக்கு மேலேயும் இதை நம்ம இன்னும் பெருசா விற்கணும்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டை மட்டும் நம்பி இருக்க முடியாது. அமைதியான குரலில் தனக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டான் சேவியர். அப்படின்னா இன்னும் நிறைய சூப்பர் மார்க்கெட் வாங்க போறீங்களா மிஸ்டர் சேவியர்? இதற்கு முன்பு ஊரில் சேவியர் செய்தது போல இங்கேயும் அப்படியே செய்வான் என நம்பி ஆர்வமாக கேட்டாள் இனியா. அதில் அவளை முறைத்தான் சேவியர். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பணம் காய்க்கிற மரம் மாதிரி இருக்கா? இந்த சூப்பர் மார்க்கெட்டு 50 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன். அதுதான் என்னோட லிமிட். இதுக்கு மேலேயே வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அவன் கூறியதை கேட்டதில் அசட்டுத்தனத்தில் நாக்கை கடித்துக் கொண்டாள் இனியா. அவனிடம் எக்கச்சக்கமாக பணம் கொட்டு கிடக்கிறது என நினைத்திருந்தாள். இப்பொழுதுதான் அவனின் நிலை அவளுக்கு புரிந்தது. அந்த நேரம் சேவியருக்கு ஒரு ஐடியா தோன்றியது. எஸ், ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த ஹெர்பல் டீ சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலையும் விற்கணும். இந்த இடத்த கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, வெளியே போயிட்டு வந்துடுறேன். இனியாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான் சேவியர். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நேராக வெளியே வந்தவன் நேராக சென்ற இடம் ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனை. இங்கிருக்கும் மருத்துவமனைகள் அவனின் ஹெர்பல் டீயை விற்பதற்கு முன் வந்தால் நிச்சயம் அவனுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். வெறும் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து மட்டும் அவனுக்கு லாபம் பெரிதாயிருக்காது. அதே போல அவ்வளவு சீக்கிரம் மக்களையும் அடைய முடியாது. என்ன இருந்தாலும் அவன் ஹெர்பல் டீ நோக்கமே நோயை குணப்படுத்துவதுதான். அதனால் இதனை மருத்துவமனையிலிருந்து ஆரம்பிக்க முடிவு செய்தான். அவனுக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனைக்கு சென்றான். ஏற்கனவே இங்கு வந்திருப்பதனால் அவனுக்கு டீன் ஆபீஸ் எங்கு இருக்கிறது என்று நன்றாய் தெரியும். நேராக அவன் கரனை பார்க்க அங்கு சென்றான். ஆனால் வாசலில் 2 கோட் சூட் போட்ட பாடி கார்ட்ஸ் இருந்தார்கள். அவர்களை கண்டதும் கேள்வியாக முகத்தை சுருக்கினான் சேவியர். உள்ளார டீன் முக்கியமான கெஸ்ட் கூட மீட்டிங்ல இருக்காங்க, அதனால அப்புறமா வந்து பாரு. 2 பேரில் ஒருவர் சேவியரை பார்த்து அழுத்தமாக கூறினார். அவர்களை பார்த்ததுமே அவர்களுக்கும் கரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என புரிந்து கொண்டான். ஏனென்றால் கரண் பாடிகார்டு வைத்து சுற்றுபவர் இல்லை. அதனால் உள்ளே வந்து இருப்பது யாராக இருக்கும் என யோசித்தான். காத்திருக்க சொன்னதால் சேவியர் அங்கிருக்கும் காரிடாரில் ஓரமாக உட்கார்ந்து கரனை பார்க்க காத்திருந்தான். இன்று எப்படியாவது அவரிடம் ஹெர்பல் டீ விற்றதை பற்றி பேசியே ஆக வேண்டும் என நினைத்தான். ஆனால் அவன் அங்கு உட்கார்ந்திருப்பது 2 பேருக்கும் பிடிக்கவில்லை என்பது போல அவனை துரத்துவதற்கே அங்கு வந்தார்கள். சார், இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. இதை கேட்டதுமே சேவியருக்கு கடுப்பாக இருந்தது. இது ஒன்றும் அவர்களின் தனிப்பட்ட இடம் இல்லை, பொது மருத்துவமனை. அதனால் அவன் எங்க உட்கார்ந்தால் இவர்களுக்கு என்ன என்பது போல இருந்தால். நான் எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல நான் எங்க உட்காரணும் எங்க உட்கார கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் என்ன உங்களை தொந்தரவு பண்ணனா? கடுப்பாக அவர்களை பார்த்து கேட்டான் சேவியர். ஆனால் அவனுக்கு பதிலாக அந்த பாடிகார்டு திமிராக பேசினான். கெஸ்ட் வெளியே போற வரைக்கும் இந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. அப்புறம் இங்க நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஓஹோ, அப்படி வரியா? இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு காட்டு. என்ன எனக்கே பயங்காட்டுறிய நீ? உன்னால என்ன பண்ண முடியும் நானும் பாக்குறேன். எரிச்சலாக அந்த பாடிகார்டை பார்த்து பேசினான் சேவியர்.
இவன் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பான் என அவர்கள் இருவருமே எதிர்பார்க்கவில்லை. அவனாகவே கேட்டு வாங்கிக் கொள்கிறான் என நினைத்த பாடிகார்டு ஒருவன் சேவியர் தோளிலே அடிக்க வந்தான். அந்த பாடிகார்டு இதற்கு முன்பு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருந்த நபர். தினமும் ஜிம் சென்று 100 கிலோ எடையை தூக்கி உடற்பயிற்சி செய்து அவனின் புஜத்தினை மலை போல மெருகேற்றி வைத்திருந்தான். அந்த பாடிகார்டு மட்டும் ஒரு அடி விட்டால் 10 அடிக்கு பறந்து சென்று விழலாம். அந்த அளவிற்கு பயங்கரமாயிருந்தான். ஆனால் அந்த பாடிகார்டு சேவியர் தோளிலே அடிக்க அவன் அசையாமல் அதே இடத்தில் நின்றான். என்ன அவ்வளவுதானா? இதுக்குதான் நீ இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? என்னமோ பண்றான்னு உன் பலமே எவ்வளவுதானா? நக்கலாக கேட்ட சேவியர் அந்த பாடிகார்டு தோளிலே அழுத்தம் கொடுத்து கீழே அழுத்த அவன் வலியில் அலறினான். சேவியர் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அந்த பாடிகார்டு தோளில் ஏற்பட்ட அழுத்தம் அவனை அப்படியே தரையில் மண்டி போட செய்தது. வலியில் கத்தியபடியே அவன் கீழே விழுக அவனுடன் வந்திருந்த இன்னொரு பாடிகார்டு தன் உடன் வந்தவனை இன்னொருவன் அடிக்கிறான் என கோபத்துடன் சேவியர் பக்கம் வந்தான். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவேன்? இன்னைக்கு உன்னை சாவடிக்கிறேன். ஒழுங்கா ஓடி போயிரு. பின்னால் வந்த பாடிகார்டை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காமல் அப்படியே எட்டி உதைக்க பின்னால் வந்திருந்தவன் எட்ட சென்று விழுந்தான். நானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிசினஸ் பேசலாம்னு வந்தேன். ஆனா இங்க வந்து தேவையில்லாம ஒரு ஃபைட் சீனை வச்சு என்ன டயர்ட் ஆக்குறீங்களே. அப்படி உள்ளார ஏமா இருக்கிறான் இந்த பில்டப்ப குடுக்குறீங்க? கடுப்பாக சொன்ன சேவியர் ஆர்வம் தாங்காமல் உடனே கரண் ஆபீஸ் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். ஆபீஸ் உள்ளே கரணுடன் 2 பெண்கள் இருந்தார்கள். சோஃபாவில் இளம் வயது பெண் ஒருவர் அமர்ந்திருக்க அவள் அருகே நடுத்தர வயதுடைய பெண் ஒருவர் நின்றிருந்தார். கரண் அந்த இளம் வயது பெண் கையை பிடித்து நாடையை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த பெண் மிகவும் ஆடம்பரமாய் உடை உடுத்தி மிதப்பாக சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். கண்களில் கூலர்ஸ், அதிக ஒப்பனை என பார்ப்பதற்கே மாடல் அழகி போல இருந்தாள் அவள். வெளியே சத்தம் கேட்டுக் கொண்டிருக்க கரண் யோசனையில் முகத்தை சுருக்கினார். அந்த நேரம்தான் கதவு படார் என திறந்தது. திடுதிடுவென சேவியர் உள்ளே நுழைய 3 பேர் கவனமும் அவன் பக்கம்தான் திரும்பியது. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி உள்ளார நுழைவ? முதல்ல நீ யாரு? உன்னை யார் இப்ப உள்ள விட்டா? வெளியே போய் இங்க இருந்த. சேவியரை கண்டதுமே நடுத்தர வயதுடைய பெண் ஒருவர் அவனை பார்த்து கடுப்புடன் கத்தினார். சேவியரை கண்டதுமே கரணுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. டாக்டர் சேவியர், நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? மகிழ்ச்சியாக அவர் கேட்க புன்னகையுடன் தலையசைத்த சேவியர் அந்த வயதான பெண் பக்கம் திரும்பி கோபத்துடன் பேசினார். ஓஹோ, அப்ப வெளியில இருக்கிற மரமாடுகளை நீதான் கூட்டிட்டு வந்திருக்கியா? உன்ன மாதிரியே ரொம்ப திமிரெடுத்த ஆளுங்களா இருக்கானுங்க. இதை கேட்டதுமே சந்திரிகாவிற்கு பயங்கர கோபம் வந்தது. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பல வருடங்களாய் அவர் இருக்கிறார். பல வருடங்களாய் மிகவும் புகழ்பெற்ற மேனேஜராக திகழ்கிறார். நிறைய புகழ்பெற்ற டைரக்டர்களும் கம்பெனி முதலாளிகளும் அவரிடம் இப்படி பேச தயங்குவார்கள். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? இந்த பாடிகார்ட்ஸ் எங்க போய் தொலைஞ்சாங்க? முதல்ல இவன் இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. அந்த நடுத்தர வயதுடைய சந்திரிகா பயங்கர கோபத்தில் துள்ளினார். அந்த நேரம்தான் அடிவாங்கிய வலியுடன் 2 பாடிகார்ட்ஸும் உள்ளே வந்தார்கள். சாரி மிஸ் சந்திரிகா, என்னால அவனை தடுக்க முடியல. சேவியரிடம் அடிவாங்கியதில் இருவர் முகமுமே விளர்ந்து போயிருந்தது. அவர்களின் நிலையை கண்டதுமே சந்திரிகாவிற்கு பயங்கர ஆத்திரம் வர சேவியரை தீயாக முறைத்தார். எபிசோட் 192. சேவியர் சந்திரிகாவின் பாடிகார்ட் சிறுவரையுமே அடித்து போட்டிருப்பதை கண்டதும் சந்திரிகாவிற்கு பயங்கர கோபம் வந்தது. எவ்வளவு திமிரு இருந்தா அவங்களே நீ அடிச்சு போட்டிருப்ப? உன்னை இப்பவே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கற. ஆத்திரத்தில் சந்திரிகா கத்த கரண் அவசரமாக இடையில் வந்து அவரை சமாதானப்படுத்த பார்த்தார். மிஸ் சந்திரிகா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டாக்டர் சேவியர் என்னோட கெஸ்ட். அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. என்ன, இவன் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளா? என்ன சொல்றீங்க டைரக்டர் கரண்? நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கரனை பார்த்தார் சந்திரிகா. ஊராட்சி ஒன்றிய மருத்துவ குழுவின் அசிஸ்டன்ட் லீடர் தான் டைரக்டர் கரண். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனை அவர் கட்டுப்பாட்டு கீழ்தான் இருக்கிறது. அவருக்கு இப்படி ஒருவர் வேண்டப்பட்ட நபரா என புருவம் சுருக்கி சேவியரை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தார் சந்திரிகா. அவன் அணிந்திருக்கும் மோசமான உடையே அவரின் முகத்தை சுளிக்க செய்தது. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் சோஃபாவில் தேவதை போல அமர்ந்திருந்த பெண் மென்மையாக பேசினாள். சந்திரிகா, நம்ம டைரக்டர் கரணை தான் பார்க்க வந்திருக்கோம். இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சந்திரிகாவிடம் கூறிவிட்டு பாடி கார்ட்ஸ் பக்கம் திரும்பினாள். நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க.
அந்த பெண் கூறியவுடனே பாடிகார்ட் சிறுவரும் கதவை சாற்றிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். மிஸ் சந்திரிகா அண்ட் மிஸ் சஹானா, இவர்தான் என்னோட கெஸ்ட் டாக்டர் ஜேவியர். ரொம்பவே திறமையான டாக்டர். இப்போ அவரே இங்க வந்துட்டாரு. சோ கண்டிப்பா நம்ம சஹானாவோட பிரச்சனையை ஈஸியா குணப்படுத்திடலாம். டைரக்டர் கரண், எப்படி வெளியாள் கிட்ட போய் சஹானாவோட நிலைமையை சொல்வீங்க? சற்றே கடுப்புடன் கரனை பார்த்து கேட்டார் சந்திரிகா. அப்பொழுதுதான் அவர் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் கரண். சாரி மிஸ் சந்திரிகா, வயசாயிடுச்சுல, அதான் ஒரு ஆர்வத்துல இதை நான் மறந்துட்டேன். சந்திரிகா, டைரக்டர் கரண் என்னோட ஹெல்த் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் இதை சொன்னாரு. அந்த பெண் சந்திரிகாவை அமைதிப்படுத்த பார்த்தாள். சேவியருக்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை. இவர்கள் யார்? எவ்வளவு பெரிய ஆட்கள்? எதனால் வெளியே பாடிகார்டு நிற்கிறார்கள்? அதுவும் காரிடாரில் கூட யாரையுமே இருக்கக்கூடாது என அந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கும் அளவுக்கு இவர்கள் யார் என யோசித்தான். இதில் அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறியதனால் கரண் சந்திரிகாவிடம் திட்டு வாங்குவதை கேள்வியாக பார்த்தான். உன்னை விட அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனாலும் எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறான்னு பாரு. கொஞ்சமாவது அவகிட்ட இருந்து நல்ல புத்தியை கத்துக்கும். உன் திமிர்த்தனத்தை காட்டினா என்னைக்குமே உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்காது. கடுப்பாக சந்திரிகாவை பார்த்து கூறினான் சேவியர். என்ன சொன்ன? நீ எவ்வளவு திமிர் இருந்தா என்னைய இப்படி பேசுவ? நிச்சயமா இதுக்காகவே உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற. பயங்கர கோபத்தில் கத்தினார் சந்திரிகா. இதுவரை அவரிடம் யாருமே இப்படி பேசியதே இல்லை. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு பலத்த மரியாதை இருக்கிறது. சேவியரை பயமுறுத்த வேண்டும் என்பது போல சந்திரிகாவிற்கு இருந்தது. ஆனால் அவன்தான் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இல்லையே, அதனால் அவரால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் என்ன மிரட்டினாலும் சேவியருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால் வெறும் போலீஸ் பெயரை வைத்து அவனை பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். அதிலும் அவன் பார்க்கவே பட்டிக்காட்டான் போல இருப்பதனால் நிச்சயம் போலீஸ் பெயரை சொன்னால் அஞ்சி நடுங்குவான் என நினைத்து கூறினார். ஆனால் பாவம், சேவியரின் வரலாறு தெரியாமல் அவனை மட்டமாக நினைத்து விட்டார். ஓஹோ, கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? குடு. உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு நானும் பாக்குறேன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பாக்குறேன். இங்க நீ டாக்டர் பார்க்க தானே வந்திருக்க? எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற? இங்க ட்ரீட்மெண்ட்காக பேஷண்ட் இருக்காங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரியான இடத்துல எதுக்கு தேவையில்லாம நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? சிவந்த முகத்துடன் அவனை திட்டினார் சந்திரிகா. நீயும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றியா? உனக்கு இருக்கு. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி உன்னோட வேலையை நான் காலி பண்ண வைக்கிறேன். மனதிலே நினைத்துக் கொண்டார் சந்திரிகா. டாக்டர் சேவியர், மிஸ் சந்திரிகா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆர்கியூமெண்ட் பண்றதை நிறுத்துங்க. டாக்டர் சேவியர், மிஸ் சஹானாவோட ஐடென்டிட்டி கொஞ்சம் ஸ்பெஷலானது, அதனால முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. மிகவும் தன்மையான குரலில் கரண் கூறிட சேவியர் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. டாக்டர் சேவியர், நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. மிஸ் சஹானாவோட பிரச்சனைய என்னால சரி பண்ண முடியல, ஆனா உங்களால கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு நீங்க உதவி பண்றீங்களா? இதை கேட்டதுமே சந்திரிகா சந்தேகமாய் பார்த்தார். டாக்டர் கரண், என்ன விளையாடுறீங்களா? இவன் நிஜமாவே நல்ல டாக்டர் தானா? எனக்கு என்னமோ இப்பதான் படிச்சுட்டு இங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி தோணுது. சேவியர் சந்திரிகா கூறியதை கண்டு கொள்ளாமல் சஹானாவை உற்று பார்த்தான். உங்களோட மந்த்லி பீரியட் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் பீரியட் ஆகுறப்போ உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு. கூடவே இன்டிமேட் ஏரியால இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, அதானே? சேவியர் அவளை பார்த்து கூறிவிட சஹானாவிற்கு முகம் சிவந்தது. இத்தனை பேர் முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டென்று இதையெல்லாம் கூறிவிட அவளுக்கு எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளலாமா என்று தோன்றியது. ஆனால் எப்படி அவன் இவ்வளவு சரியாக கூறினான் என ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சஹானா. சந்திரிகாவும் சஹானாவும் உடனே டைரக்டர் கரனை பார்த்தார்கள். இதற்கு முன்பு இதை பற்றி அவர் கூறியிருந்தார். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இதை பத்தி அவர்கிட்ட சொல்லவே இல்ல. டாக்டர் சேவியர் அவராவே இதை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, டாக்டர் சேவியர் ரொம்ப திறமையான டாக்டர்னு. டைரக்டர் கரண் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா கண்டிப்பா இவரு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான டாக்டரா இருப்பாரு. அப்படின்னா டாக்டர் சேவியர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சஹானா, எப்படி ஒரு பையனை உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அலோவ் பண்ணுவ? சற்றே குரலை உயர்த்தி கேட்டார் சந்திரிகா. சஹானாவிற்கு இருக்கும் பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. டைரக்டர் கரண் மருத்துவமனையில் நல்ல பெயர் பெற்ற மருத்துவர். அதுவும் இல்லாமல் அவர் வயதானவராக இருப்பதனால் சஹானா அவரிடம் ட்ரீட்மெண்ட் பார்த்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என நினைத்தார்கள். ஆனால் சேவியர் அப்படி இல்லையே. அவன் இளம் வயதில் இருக்கும் ஒரு ஆடவன், கூடவே மிகவும் சாதாரணமான ஒருவன். ட்ரீட்மெண்ட் பெயரில் அவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் என்ன செய்வது என யோசித்தார்.
அவரின் நினைப்பை புரிந்து கொண்ட சேவியருக்கு பயங்கர கோபம் வந்தது. என்றுமே அவனின் மருத்துவத்தை பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களை தவறாக நடத்த எண்ண மாட்டான். நான் ஒன்னும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக இங்க வரல. அதுவும் இல்லாம நான் இந்த ஜெனிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கல. டைரக்டர் கரண் கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். கோபமாக சேவியர் கூறிட மீண்டும் சந்திரிகாவும் சேவியரும் சண்டை போட ஆரம்பிக்க அவர்களை தடுத்தார் கரண். மிஸ் சந்திரிகா, மிஸ் சஹானாக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு டாக்டர் சேவியர் தான். தயவு செஞ்சு அவரை நம்புங்க. அதுவும் இல்லாம டாக்டர் சேவியர், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டரா நம்மளோட கடமை மத்தவங்க உயிரை காப்பாத்துறது. இத நீங்க தானே எனக்கே சொன்னீங்க. கரண் இருவரிடமும் பேச அப்பொழுது எழுந்து நின்றாள் சஹானா. டாக்டர் சேவியர், சந்திரிகா பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என்ன நினைச்சு கவலைப்படுறதுனாலதான் இந்த மாதிரி பேசிட்டாங்க. தயவு செஞ்சு என்ன குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுங்க. சஹானா முகத்தில் மாஸ்கும் கண்ணாடியும் அணிந்திருப்பதனால் அவள் முகத்தை அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. அவளின் குரலும் வெளித்தோற்றமும் அவளை பேரழகி என சொல்லாமல் சொல்லியது. ஒரு மருத்துவனாய் தனது கடமையை செய்தாக வேண்டும் என நினைத்தான் சேவியர்.